எனக்கு வாய்ப்பு கொடுத்த லலித் சார் அவர்களுக்கும் தமிழ் டைரக்டர் சுரேஷ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்திருக்கேன். சாரி பேசல வச்சுருக்கேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சுரேஷ் சாருக்கு தேங்க்யூ. நம்பி மொத்த கேஸ்ட் அண்ட் குரூவை என்கிட்ட கொடுத்தாரு. பழைய நண்பர் தான், அதனால இயக்குனராகவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அக்ஷய்க்கு தேங்க்யூ என்னை பொறுத்துக்கிட்டதுக்கு. அனிஷ்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணணும். 25ஆம் ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறது, அந்த கேரக்டரோடைய ஸ்பெஷலெல்லாம் கன்வே பண்ணுறது நம்மளோட காஸ்டியூம் டிசைன் மூலமாக தான். நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் இன் த மூவி? தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அருண் தான் என்னை இந்த ப்ராஜெக்ட்குள்ளே கூப்பிட்டு வந்தார். தேங்க்யூ ஸோ மச் அருண். அண்ட் என்னோட டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அக்ஷயா அண்ட் ஜெய், தேங்க்யூ ஸோ மச். ஸோ யா, ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். என்ன சார் இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் நம்ம ஆமாங்க பாருங்க, கீழே உட்காந்து அஜித் சாரே சொல்கிறாங்க. அவ்வளோதான், அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இந்த நேரத்தில் பேசியே ஆகணும் சார். சிறை அண்ட் நம்ம லலித் சார் கூட நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஒரு டெட்லி காம்பினேஷன். திஸ் இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். லலித் சார் ரொம்ப பெட்டுன்னு வச்சுங்களேன், ப்ரொடியூசர் பெட் அவர் தான். ஸோ மற்ற டீம் ஆல்மோஸ்ட் அண்ட் விக்ரம் பிரபு சார், தமிழ் அண்ட் சுரேஷ் எல்லாமே தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ கம்ஃபர்ட் இருக்கும்போது நம்ம இறங்கி வேலை வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ நோ ஈகோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஓகே, எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சார் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அவுட்கம் ஒன்றா வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஸ்கிரிப்ட்லேயே பாதி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுலேயே பாதி தூக்கிட்டோம். ஸோ நிறைய அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே நிறைய ஒர்க் பண்ணி பேசிட்டோம். தென் ஆஃப்டர் எடிட் முடித்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு தான் போட்டு காமிப்பேன். லாஸ்ட்டாக தான் காமிப்பேன். அதுக்கு முன்னாடி டீம் காமிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவர் போட்டு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் காட்டவே மாட்டேன். ஸோ ஒன் சாட்டிஸ்ஃபை அப்போது அவர்கிட்ட கேளுங்க, படம் பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இப்போது இங்கே உட்காந்துருங்க எல்லாருமே படம் பார்த்துருக்காங்க, அவங்க தான் பேசணும். நான் பேசுகிறது எந்த அளவுக்கு தெரில, அதனால சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பேசணும் சார். பட் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். நீங்கள் அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கும் இந்த அஃபெக்ஷன் இன்றைக்கும் உங்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்இசி சாரை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்னாலும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன். சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். செல்லமணின்னு என்றைக்குமே அவர் என்னை இன்னது வரைக்கும் லலித்துன்னு பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு இல்லையா, பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர் தான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. தானே சில டைட்டில் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார்.
அந்த கைடன்ஸ் வந்து என்றைக்கு இருக்கிறனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். வெற்றி சார், ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது மொதல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அமுச்சு விட்டேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சாரோட கோ டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் ஏன் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார். வேணா அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னு. சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் சார் இந்த கதையை நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவீரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு. ஸோ உண்மையாலும் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போடலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சட்டை சொன்னோம், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ளே வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒன்று செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோலில் சுமந்துருக்காப்புல. கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு அக்ஷய் பண்ணியிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கு நிப்பாட்டினது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்தீங்கன்னா என் டீம்லேருந்து அருண் மணி, அருணோடது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்றைக்கி விஜய் சார் வந்து அன்றைக்கி ஒரு மாதம் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன். நான் எப்பவுமே அந்த இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் வந்து வெற்றி சார் தான் ஃபைனலாக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்குறேன். அந்த ஈவெண்ட் முடிகிற போது பண்ணிக்கலான்னு நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி வச்சுக்கோங்க சார். இன்னொரு விஷயம் வந்து அருண் விஷா மறந்துட்டேன். அருண் விஷா வந்து 96 அப்போ வந்து சேதுவோட ஆஃபீஸில் பார்த்துட்டு அப்போ சொன்னேன், என்ன சார் அப்படின்னா ரிலீஸ் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் 7 ஸ்க்ரீனுக்கு வந்து க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக வந்தார். வேணா அப்போ சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார், நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அம்மா பேரில் இருக்குன்னு சொன்னார். அதை இன்றைக்கி பண்ணி சாந்தி டாக்கீஸ்ன்னு ஆரம்பித்து இன்றைக்கி பெருசாக வந்திருக்கா அப்படின்னா அது பெரிய விஷயம். சுரேஷ், நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். இன்றைக்கும் சுரேஷ் புலம்பணுன்னா எங்கிட்ட தான் புலம்புவார். நான் எதாவது புலம்புனாலும் சுரேஷ்ட தான் புலம்புவேன்.
இன்றைக்கி அது போயிட்டு தான் இருக்குது எப்பவுமே. Come Anishma and Ananda Anil Kumar onto the stage, please. நீங்க நல்லாவே கை தட்டலாம். கேமரால கேப்சர் பண்ணாதவங்க ப்ளீஸ் நீங்க கை தட்டினா மற்றவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். ரெண்டு பேருமே அழகான டெபியூ ஆக்ட்ரஸ். இதோ ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூர்யா சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா, நல்ல பங்கி என்று காண அனிஷ்மா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம். அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் விக்ரம் சார், it was such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு சொல்லுங்க. அக்ஷய் பற்றி சொல்லணும் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. இல்லை, அக்ஷய் நான் ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் he gave me. is my the close friend இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க? அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார், எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு மாதிரி இல்லை, சமைச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போது, அக்ஷயும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து
முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து நானும் அவனும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்றதுக்கு எல்லாமே பண்ண தெரியும். தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஓகே, அனிஷ்மா பத்தின ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்துல இருந்து ஒரு கதாநாயகி இங்க வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி அஸ் வெல். நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். சிவபிரபு சார் அடிக்கடி சொல்லுவார் டானாக்காரன் டீம்னு. அப்போ வந்து சார் அதே ஆர்டர் தான், அதே எடிட்டர் தான், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டானாக்காரன் டீம்லேருந்து மறுபடியும் இந்த படம் பண்ணுறதில் மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், சுரேஷ் வந்து ஒரு 20 வருஷம் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ், ஒரே கிளாஸு, ஒன்றா கட்டடிச்சு சுற்றினது எல்லாமே கில்லி படம் ஆரம்பிச்சதுலேருந்து. ஓகே, ஸோ 2 பேருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து ரஞ்சித் அண்ணா டைரக்டர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் பேட்சில் கூட ஒரு டைரக்டர், ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வருவாங்க. ஆர்ட் டைரக்ஷன் எங்கள் காலேஜ்லேருந்து வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நிறைய பேருக்கு முன்னாடி இருக்கு. ஆனால் ஒரே பேட்சில் டைரக்டரு கேமராமேனும் வந்திருக்குது எங்கள் பேட்சில் தான். ஆமாண்ணே, ஆமாம், நாங்கள் தொடங்கி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி தனித்தனியாக வந்திருக்காங்க. சத்யன் சூரியன் அவங்க கேமராமேன் வந்திருக்காங்க. ஆனால் ஒரே பேட்சில் டைரக்டரும் கேமராமேன் வந்திருக்குது எங்கள் பேட்சில் தான். அது எங்கள் பேட்சுக்கு ஒரு ஸ்பெஷல். அப்புறம் இந்த சிறைக்குள்ளே போகணுன்னா நான் கொஞ்சம் கேஜிஎஃப் மாதிரி முன்னாடி போகணும். 2020 லாக்டவுன் அப்போ வந்து டானாக்காரன் எடிட்டை பற்றி நானும் தமிழும் அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருப்போம். அப்போ வந்து ஐயா சின்னதாக ஒரு கதை இருக்கு ஐயா, அடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருப்பார் ஒரு லைனு. சரிங்க ஐயா அப்படின்ட்டு அப்புறம் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் நான் ஊருக்கு போயிட்டேன். அப்போ வந்து தமிழ்கிட்ட இருந்து என்ன எதுவும் அனுப்பலை அப்படின்னோடனே ஜூலை 22 ஒரு மெயில் அனுப்புகிறாரு. ஸோ ஜூலை 23 எனக்கு குழந்தை பிறச்சு. அந்த மெயிலை நான் கவனிக்கவே இல்லை. ஸோ ஒரு வாரம் கழிச்சு அந்த மெயில் திறந்து படிக்கிறேன். ஒரு 16 பக்கத்துக்கு ஒரு கதை வந்துச்சு. அது ஒரு 5 கேரக்டர் வச்சு. அதிலிருந்து தமிழ் வந்து கதிரவன் ஆயிட்டாப்புல, அதிலிருந்து பாண்டி அப்படியே இருக்காப்புல, முருகன் அப்படியே இருக்காப்புல, பூங்கொடி கலையரசி ஆயிட்டாங்க, இளஞ்சி அப்துல் ஆயிட்டாப்புல. பட் அந்த 16 பேஜில் நான் பார்த்த விஷயம் இப்போ 120 பேஜாக ஒரு 6 வருஷம் கழிச்சு சுரேஷ் என்கிட்ட கதையாக கொடுக்குறப்ப அது முழு படமாக கொஞ்சமும் அதோட கதையில் இருந்த தன்மை குறையாமல் அதே டைமில் ஒரு முழு படத்துக்கான ஃபுல் ஸ்கிரிப்டாக கொடுத்தான் சுரேஷ். வடபடன்ற கோச்சு பிறகு. ஸோ அதே படம் ஒரு 6 வருஷம் கழிச்சு என்கிட்ட 120 பக்கம் ஸ்கிரிப்டாக வருது. அதுதான் இந்த சிறை. இந்த சிறை படத்துக்கு வந்து முதல்ல நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து தமிழ் ஆகட்டும், ஃபிலோமின் ஆகட்டும், சுரேஷ் ஆகட்டும், எல்லாரும் சேர்ந்து இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. அப்போ இந்த படத்தை என் நண்பனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் நான் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண என்னோடய டீம், என்னோடய அசிஸ்டன்ட்ஸ், என்னோட லைட்மேன் டீம், கேமரா அசிஸ்டன்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி அக்ஷய், வெல்கம் டு தமிழ் சினிமா. திஸ் இஸ் டிலைட் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அதாவது ரொம்ப டக்குன்னு லைட்டிங் வைப்பீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ வாட் யூ லைக் டு சே ஆன் தட்? எல்லாருக்கும் வந்து இப்போது மாதேஷ் தான் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாமே. அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஹேட்ரிக் ஃபிலிம்ஸ் நீங்கள் பேக் டு பேக் கொடுத்துட்ருக்கீங்கல்ல. ஹேட்ரிக்காக 3 படம் வந்து வெற்றி கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டானாக்காரன், அதுக்கப்புறம் அயோத்தி, பிடி சார். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு ஹேட்ரிக் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆண் பாவம் பொல்லாதது. அடுத்தது நம்மளோட சிறை அண்ட் 29 in the மேக்கிங். ஓகே, சூப்பர், வெரி நைஸ். இதுவும் வந்து உங்களுக்கு ஹேட்ரிக்காக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. ஓகே, ஃபீல்ஸ் லைக் ஹோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் சொன்னீங்க, அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ. ரொம்ப நன்றி மேடைக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 3 பேர், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஒரு 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கள் காலேஜுக்கு பெருமை. இந்த நேரத்தில் அதையும் சொல்லியிருந்தோம். ஆனால் காலேஜில் இருக்கிற மொத்த ரஞ்சித் அண்ணா ஒரு நாள் சொன்னார், எவனையும் வரையறதுக்கு படிக்க வரானுங்க, வரையறதை விட்டு சினிமாவுக்கு போயிடுறானுங்க, அது தொடர்ந்துகிட்டே இருக்கட்டும். சார் எந்த காலேஜில் சார் படிச்சீங்க? காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், எக்மோர்.
அந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்தால் எல்லாருக்குமே நல்ல ஒரு வாழ்வு இருக்குது அப்படின்னு வந்து தெரியுது. சீனியர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்க டு கைட் தம் த்ரூ. ஓகே, தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட வணக்கம். தேங்க்யூ ஃபஸ்ட்டு நான் இந்த ப்ராஜெக்டில் இருந்ததுக்கு. இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்தப்போ வந்து ஃபிலோ தான் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அதுக்கப்புறம் சுரேஷ் வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஸ்கிரிப்ட் படித்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சுரேஷ்ட சொன்னேன், நான் இந்த ப்ராஜெக்டில் இருப்பேனா இல்லைன்னு தெரில, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும், எனக்கு படிக்கிறப்ப எனக்கு அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய எக்ஸ்பெக்டர் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து நான் ஒரு மெலடி ஜானர் பண்ணுவேன், ஒரு அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஜானர் வந்து ஒரு சேஸ் இருக்கும், ஒரு நிறையா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ அதில் என் மேலே கொஞ்சம் டவுட். ஆனால் எனக்கு வந்து ஒரு அந்த டைம் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஃபெட்டப்பான டைம். நிறைய அந்த ஜானலில் பண்ணி வேறு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், எல்லா டெக்னீஷியனுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் இந்த படம் வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சுரேஷ் ஃபார் தட். அப்புறம் இந்த படத்தில் எப்படி அந்த ஸ்கிரிப்டில் இருந்துச்சோ அந்த அளவுக்கு இதை உயிர் கொடுத்தது அந்த படத்தில் நடித்தவங்க தான். விக்ரம் பிரபு சார், அப்புறம் அக்ஷய், அப்புறம் ஆனந்தா, அப்புறம் அனீஷ்மா, எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க இந்த படத்தில், நீங்கள் ஒரு முக்கியமான பங்கு வச்சுருக்கீங்க. அப்புறம் என்னோடய மியூசிக் க்ரூ எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ். பர்டிகுலர்லி யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறப்ப எனக்கு அவர் ஒரு கம்போசர் தாண்டி எனக்கு அந்த இடத்துல ஒரு சிங்கராக நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை வந்து எனக்காக பண்ணி கொடுத்தார். கண்டினியூஸாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் சின்மய் மேம், சூரஜ் சந்தோஷ், சத்யபிரகாஷ், பத்மஜா ஸ்ரீனிவாசன், ஆனந்தி ஜோஷி, எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ். என்னுடைய அசிஸ்டண்ட் செபாஸ்டின் சதீஷ், பரத் தனசேகர், திஷான், அப்புறம் பேவன், இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்யூ. யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோ. கார்த்திக் நேதா, அப்புறம் சாரதி, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிரிசிஸ்ட். கண்டினியூஸாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பிஃபோர் யூ லீவ், நர்வஸாக இருக்கீங்களா? வந்த உடனே எல்லாம் பேசிட்டு அப்படி அலோவ் பண்ண முடியும்? இந்த படத்தில் மியூசிக் பண்ணும்போது க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன் பீஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, படம் தான் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் என்னை ட்ரைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஆன் த ஹோல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கதையும் பிடிச்சிருக்கு, படமாக பண்ணும்போது இது நெக்ஸ்ட் லெவல் தான் போச்சு. படித்ததுக்கப்புறம் இருக்கிறத விட எல்லாமே இப்போ மாதேஷோட ஒர்க், அப்புறம் ஃபிலோடது எல்லாமே முடிச்சு தான் எனக்கு வந்துச்சு. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டாக இவன் தான் வந்துச்சு எனக்கு. அதனால தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். இனிய நாள் இது. அரங்கம் நிகர் ஆற்றலார்களே, கலைச்சிற்பிகளே, திரைச்சிற்பிகளே, இணையதள நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சொல்லனா இன்பம் சூழ்ந்த சூழ்நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி வெற்றிமானுடைய வார்ப்பட்டறையில் பயிற்சி பெற்ற இருபெரும் திலகங்கள், ஒன்று தமிழ், இன்னொன்று சுரேஷ். இருவரும் இணைந்த இந்த ஒரு சூழல் சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழுதது போல் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றியடையும். கண்டேன், கலிப்பேருவை கொண்டேன். என்னை சிறைப்பிடித்தது, இதய சிறை பிடித்தது. முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அக்ஷயனுடைய பாத்திரமும் அது மெருகேற்றிய விதமும் என்னை சிறைப்பிடித்தது தான். கடுமையான ஒரு பயிற்சியாளராக, ஒரு காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய தம்பி விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கள் குடும்பத்து பிள்ளை. அவர்கிட்ட நான் இதுவரையிலும் பேசலை, ஆனால் அவங்க அப்பா கிட்ட பிச்சிட்டான் பையன், பிரமாதமாக பண்ணியிருக்கிறான்னு ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருப்பேன். ஆக காலத்தின் அருமைகதியில் நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். லலித்துக்கு இது ஒரு மகுடம், உண்மையிலேயே ஒரு மகுடம். நான் இந்த படத்துக்கு சிறை படம் பார்த்த பிறகு நான் இதுக்காக நான் பிஆர்ஓ வேலை பண்ணின்னு இருக்கிறேன், எல்லார்கிட்டையும் சொல்லின்னு இருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. ஒரு திரையுலகுக்கு மிகப்பெரிய வரவேற்பினை பெறும். ஊடக சகோதரர்களுக்கு ஒன்று சொல்வேன், இந்த படத்தை குண்டிலிட்ட விளக்காக ஏற்றி வையுங்கள், கோபுர கலசமாக ஒளிவீச செய்யுங்கள், அகவீரில் அகற்றி அறிவொளி வீசிட செய்ய கலங்கர விளக்கமாய் நீங்கள் உங்களுடைய பணியை செய்யுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விரைப்புகிறேன். நன்றி, வணக்கம்.
வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, என்னுடைய முதல் மேடை. அதனால் ஏதாவது தவறாக பேசுனா மன்னிச்சிருங்க. இது வந்து சிறை. இதில் நான் நடிகர்களை பற்றி நிறைய பேசணும்னு நினச்சேன். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, சொன்னாக்க நான் மறந்துடுவேன். கேரக்டர்ஸ் நேம் தான் ஞாபகமாக இருக்குது, பேப்பரை வச்சிட்டேன். இது வந்து சிறை வந்து உண்மை மனிதர்களை பற்றின கதை. தமிழ் என்கிட்ட முதல்ல சொல்லும்போது இப்படியான ஒரு பேக்ரவுண்ட்குள்ளே இது ஒன்று இருக்குதுன்னு சொன்னார். சரி, அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின் போது அது அப்படி விரிஞ்சிருச்சு. சார் அப்பப்போ ஒன்று சொல்லுவார், ஒரு கதை வந்து அதுவாக தானே இது பண்ணிக்கொண்டுவார். அது இந்த கதையில் நடந்தது. எனக்கு டெக்னீஷியன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நடந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் லலித் சார் தமிழ் சொல்லும்போது அவர் வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட்னா எனக்கு ஓகே தான், நீங்கள் யாரை கை காட்டிங்களோ ஓகேன்னாரு. அவர் அதே மாதிரி என்னை நம்பினார். நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஃபிலோ, எடிட்டர் ஃபிலோ, அவர் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான டெக்னீஷியன்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் அவர்கிட்ட சஜஷன் பண்ணலாம், என்ன வேணாலும் கேட்கலாம், சண்டை போடலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் ஜஸ்டின்ட்டும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம ஃபஸ்ட் படம் டேரக்டர், நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஜஸ்டின் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், என்ன வேணால் இது பண்ணுங்கள், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார் ஜஸ்டின். ரொம்ப தேங்க்ஸ் ஜஸ்டின். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராகவன் வந்து என்னோடய காலேஜ் ஜூனியரு. ரஞ்சித் எனக்கு தெரியும், ஜூனியரு. அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ ராகவன் அது பாட்டு பண்ணிகிட்டே இருப்பார். காசு வருது இல்லை அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். ராகவன் வந்து அவர் பாட்டு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சூரி, எனக்கு இந்த நடிகர்களுக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது, நடிகர்களோட பழகிறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பழக்கம் இல்லை. அதை நான் சூரிக்கிட்ட கொடுத்துட்டேன். வந்து இந்த பசங்களை எப்படி செட் பண்ணணும், என்னவா இது பண்ணணும், அது வந்து எந்தெந்த நடிகர்கள்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து சூரி அதை பார்த்துக்கிட்டாரு. அவங்கள என்னை செட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் செட்டில் அவங்கள வேலை வாங்கிட்டேன். அது வரைக்கும் நன்றி. சூரிக்கு ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினி, அவங்க இந்த படம் பார்க்கும்போது இந்த இதில் இந்த பீரியடில் இருக்குது அப்படின்னாக்கா அது காஸ்டியூம் டிசைனர் வர்ஷினிக்கு ரொம்ப இது. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸும் அவங்கவுங்க வேலையை அவங்க சிறப்பாக பார்த்துருக்காங்க, நான் நம்புகிறேன். நடிகர்கள் வந்து ஒருத்தராக நான் சொல்ல முடியல. ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர்கள். ஏன்னா என்னென்னா நம்ம டார்ச்சர் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து டார்ச்சர் மீன்ஸ் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த படத்தை நம்ம முடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க அவ்வளோ எனக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ அந்த நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு ரொம்ப, அவர் கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். என்னென்னா முதல் படம் டேரக்டர். ஸோ விக்ரம் பிரபு சார் வந்து எனக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், எனக்கு நடிகர்களோட நான் கொஞ்சம் பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவர் என்னை கம்ஃபர்ட் பண்ணார். ஸோ அந்த வகையில் அவர் பயங்கரமாக இது பண்ணார். அப்புறம் இந்த கேரக்டர், இந்த கதிரவன்ற இந்த கேரக்டரை வந்து அவர் வந்து சார் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருங்க போதும். அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு. என்ன ஒரு மெச்சூர்டாக இருக்கணும் அந்த படத்தில், ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டர், ஒரு ஏட்டு. ஸோ வந்து அதை நீங்கள் சரியாக பண்ணிவிடுங்க. அவர் அது வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டார், அதுக்காக வெயிட்டு போட்டார், அதை சரியாக அவர் பண்ணிட்டார். அதுக்கு நன்றி சார். அக்ஷய் வந்து தமிழ் சொன்ன மாதிரி தான், நினச்சிருந்தா ஒரு நல்ல வேறு ஒரு இதுக்குள்ளே போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த கதைக்குள்ளே வந்தது லலித் சார் பண்ண இது. லலித் சாருக்கு உண்மையிலே கதை நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அவர் இதை நம்பினார். அக்ஷய் நான் காட்டும்போதே இப்படி தான் வரும்போது கொஞ்சம் உடம்புலாம் போட்டு ஒரு மாதிரி இதுவாக பில்டப்பாக வந்தாப்புல, எல்லாம் வேண்டாம் போய் உடம்ப இது பண்ணு, நார்மலாக வா, ஊரில் இருக்க பசங்களாம் பாரு, எல்லா ஏரியா பசங்களை கொஞ்சம் பேரை பாரு அப்படின்னு. அதுக்கு சூரி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். உடம்ப குறைச்சாரு, வந்தார், தாடி மீசை விட்டோம், நல்லா இருந்தது. ஸோ இது பண்ணோம். அனீஷ்மா நான் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே பார்த்தோம். எனக்கு முகமாக பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு இன்னசென்ட் தேவைப்பட்டது. அனீஷ்மாவை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ஒரு நாள் சார்கிட்ட கேட்டேன், காமிச்சேன், சார் இந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கணும். சார் கரெக்டாக சொன்னார் வயசு. சார் மட்டும் சார் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க, இல்லை தெரியுதுடா அப்படின்னாரு. ஆனால் மற்ற யாருமே அனீஷ்மாவுடைய அந்த இது சொல்ல முடியாது. ஸோ அனீஷ்மாவுக்கு ரொம்ப நன்றி. அனந்தா வந்து நம்ம ஆடிஷனில் செலக்ட் பண்ணோம். ஆடிஷன் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு அவங்களுக்கான ஆடிஷன் வச்சோம், செலக்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ நான் எப்போதும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. என்னவா இருக்குன்னா ஒரு போலீஸ். எனக்கு அந்த அனந்தா பிடிச்சிருந்துச்சி. நான் தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஏன்னா தமிழ் தான் அந்த கேரக்டரை பார்த்துருக்காரு. ஸோ தமிழ்கிட்ட அனுப்பிச்சேன். ஓகே, அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓகேங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதனால் அந்த வகையில் தமிழுக்கு ஒரு நன்றி. அப்புறம் வெற்றி சாரை சொல்லணும். என்னென்னா இது வந்து வெற்றி சாருக்கு வந்து என்னென்னா நாங்கள் வந்து நான் வீட்டில் இருந்ததோட நான் ஆல்ரெடி ஒரு பேட்டில் சொல்லியிருக்கேன். வீட்டில் இருந்ததோட வெற்றி சார் கூட இருந்தது தான் ஜாஸ்தி. ஏன்னா 24/7 வேலை. எப்போதும் நாங்கள் அவர் கூடவே இருப்போம், அவர் கூட இது பண்ணுவோம். ஸோ அப்போ என்னவா இருக்குன்னா எங்களுக்கு வேறு எதுக்குமான டைமே இல்லை.
வெளியே சுற்றுறதோ நான் இது பண்ணுறதோ எந்த டைமும் இல்லை. அந்த ஆஃபீஸுன்றது வந்து ஒரு வீடு மாதிரி, நினச்சா படிச்சுக்கிட்டு இருக்கலாம், எழுதலாம், என்ன ஒன்றாலும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணலாம். அது அங்கே தான் நான் உட்காந்து என்னுடைய 2 கதைகளையும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸு முதல்ல நான் பார்த்த ஒரு பெரிய பில்டிங் அதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ பெரிய பில்டிங் நான் பார்த்ததில்லை மீன்ஸ்னால் அந்த உள்ளே போய் பழகில்லை. ஸோ அப்படியான ஒரு இடமா எனக்கு அந்த ஸ்பேஸை அவர் கொடுத்தாரு. நைட்டு 2 மணிக்கு நீங்கள் உட்காந்து எழுதுனாலும் எழுதலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பேஸ் அது ரொம்ப புக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. ஆனால் அங்கே போகிறதுக்கு எனக்கு வந்து ரஞ்சித் அண்ணன் தான் இது பண்ணார். ஏன்னா ரஞ்சித் அண்ணன் தான் சார் உங்ககிட்ட வர வேண்டியது. முதல்ல ரஞ்சித் அண்ணன் தான் கூப்பிட்டு கேட்டாங்க. ரஞ்சித் அண்ணன் என்ன அனுப்பிச்சார், சும்மா இருக்கேன் நீ ஃப்ரீயாக இருக்கா போய் பாடுறா ஒரு டேரக்டர்னாரு. அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட போனோம், அங்கேருந்து அப்படியே உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணது. ஸோ அது வந்து என்னென்னா லேட்டாக தான் நம்ம படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான், சரியான படத்துக்குள்ளே அதை வந்திருக்கோம் அப்படின்னு. அக்கா ஆர்த்தி அக்கா வந்து எப்படின்னா எனக்கு ஒரு அக்கா தான். எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு 2 பசங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அக்காவை பார்க்குறேன். ஏன்னா அவங்க எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆர்த்தி அக்காவும் சரி, வந்தனா அக்காவும் சரி, எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. நான் எப்போதும் பார்த்துக்கிட்டே அவங்க பார்த்து நான் வளர்ந்த பையன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷமாக சார் கூட இருக்கேன். அப்போதுலேருந்து வரைக்கும் அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவங்க இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் இங்கே வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். எனக்கு வந்து தானு சார்கிட்ட நான் போய் கதை சொல்லியிருக்கேன். தானு சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இது ஒரு நம்பிக்கையான இது. ஒரு சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டார், அவர் உட்காந்து வச்சு பேச வச்சு அவர் அதை ரசிப்பார். சரி நீங்கள் பேசுங்க, நல்லா ஒரு இது இருந்துச்சு. எனக்கு தானு சாருக்கு ரொம்ப நன்றி. ரஞ்சித் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு இந்த என்னுடைய காலேஜில் சீனியர் வந்து ஒரு காலேஜ் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல. அவருடைய வாய்ஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. சாரோட வாய்ஸ் ரொம்ப முக்கியமான வாய்ஸாக இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம ஒன்று வரோம் அப்படின்னும் போது நமக்கு அது வந்து ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த படத்துக்குள்ளே ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுருக்கேன் நான் நம்புகிறேன். ஏன்னா கட்டாயம் நம்ம வந்து தவறான இதுக்குள்ளே போக மாட்டோம், போகவும் வாய்ப்பு இல்லை, நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த எனக்காக சிறப்பாக ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது இருக்குல்ல, ஒரு சமூகத்து மேலே இருக்க ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து நம்ம கூடுற பழகிற மனிதர்கள் தான். அதை வந்து நான் அதிகமாக இருந்தது வந்து வெற்றி சாருக்கு என்னவா சுற்று போட்டாலும் அந்த பார்வை மாறாது. அதனால் அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. அந்த பார்வையோட நானும் இயங்குறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. மற்றபடி எங்கள் அம்மா வந்து சினிமாவில் ஏன்னா எங்கள் அம்மா வந்து சினிமா பற்றி எதுவுமே தெரியாது. யார்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னா வெற்றிமாறன்னா தெரியாது. ஸோ எந்த நடிகர்களை பற்றி அவங்க பெருசாக தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பட் ஆனால் மாதமான சம்பளம் கொடுத்துட்டோன்னா சந்தோஷம். ஸோ அது ஒரு பெரிய இது. எனக்கு வந்து எங்கள் அம்மா மேலே வந்து அவ்வளோ ஒரு இது. அவங்க சினிமாவில் நான் என்ன பண்ணுறேன்றது அவங்களுக்கு தெரியாதனாலும் ஏதோ ஒன்று பண்ணுறான், இவன் ஏதோ ஒன்று போகிறான் அப்படின்றது இருந்துச்சு. அந்த நம்பிக்கை அது ரொம்ப முக்கியமானது. எங்கள் அப்பா இல்லை, பட் ஆனால் அந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து அதை எனக்காக அதை நின்று பார்த்தது. ஸோ நான் போக வேண்டிய எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மா போய் நின்னது. ஸோ இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியமாக அவங்க பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மற்றபடி மற்ற நண்பர்கள், என்னுடைய காலேஜ் கூட படித்த நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் என்னென்ன நம்ம எப்போல்லாம் ஒரு காலகட்டங்களில் நமக்கு வந்து ஃபினான்ஷியலாக பிரச்சனை வரும். எல்லா நேரங்களும் நம்ம இதுவாக இருக்க முடியாது. மச்சான் அதை கொஞ்சம் போட்டு வரும், அதை கொஞ்சம் போட்டு வராங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்த வந்து வெற்றி சாராக எனக்கு கொடுக்கல பெருசாக. சில நேரங்களில் இருக்கும், சில நேரங்களில் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து கொரோனா டைம்லேயும் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணார். அது வந்து மறக்கவே முடியாது. அதனால தான் நான் ஃபேமிலின்னு சொல்கிறேன். அவர் வந்து ரொம்ப கேர் பண்ணுவார், ரொம்ப கேர் பண்ணுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்பார். வெளியே போட்டால் கூட அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாத்தையும் விசாரிப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் கேமராமேன் மாதேஷ் வந்து எனக்கு காலேஜ் நானும் அவனும் ஒரே கிளாஸ்மேட்டு தான். நானும் அவன் மச்சான் மாமான்னுவோம். அவன் எனக்கு இந்த படத்தை கிடச்சது ரொம்ப விஷயம். ஏன்னா அவன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலே. நான் இது படம். இந்த படத்தை பண்ணும்போது எனக்கு சில இது இருக்கும், சிக்கல் இருக்கும், சொல்கிறதுலே சிக்கல் இருக்கும். நம்ம என்ன மாதிரியான நமக்கு மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அந்த மைண்டில் விஷுவல் சொல்கிறது ஒரு சிக்கல் இருக்கும். பட் ஆனால் நான் ஒரு கூட்டுத்தனமாக அதை நம்புவேன். என்ன அவன் நம்பினா மச்சான் நீ பண்ணுறான், நான் பார்த்துக்கிறேன்டான்னா அதை வந்து சரியாக பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். சிறை வந்து ரொம்ப முக்கியமான எனக்கு படம், எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ரொம்ப நெருக்கமான படம். ஒரு காம்பேக்டாக ஒரு இடத்துக்குள் ஒரு விஷயத்த படத்தில் சார் அப்பவுமே சொல்லுவார், படம் வந்து சின்னதாக பண்ணுங்கடான்னுவார். சின்னதாக யோசி, கரெக்டாக எழுதி எடுத்துகிட்டு போய் படம் பண்ணு, அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஏன்னா எங்களுக்கு என்கிட்ட இருக்கிற எனக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு கிடைக்கும் தயவு செஞ்சு நினைக்காத, அப்படி நடக்கவே நடக்காதுன்றதை வந்து சார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ரைட், ஓகே, நமக்கும் புரியும் வெற்றி சாருக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் நமக்கு கிடைக்கிறதுல நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா இது நமக்கு சும்மாலாம் வந்து கிடைக்கல, ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம இது பண்ணுறோம்.
ஸோ அது வந்து எனக்கு ஒரு லேபிள்ன்றது, வெற்றி சார் லேபிள்ன்றது எனக்கு ரொம்ப லேபிள் அந்த அஸ்டன்ட்ன்றது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதன் மூலிமா எனக்கு கிடைச்சது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் திரும்ப ஒரு தான் சொல்லியிருக்கேன், லலித் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தமிழுக்கு ரொம்ப நன்றி, வெற்றி சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரெசன்ட் மீடியா 2 பேருக்கும் நன்றி, இங்கே வந்ததுக்கு, இந்த விழாவை பார்த்ததுக்கு. வர 25 இந்த படம் ரிலீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், பண்ணுவீங்க. உங்கள் ஷோ முடிச்சுட்டு நம்ம பேசுவோம். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு. அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோவுக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் எங்கிட்ட பேசினாப்புல நான் போனேன். நான் கதை சொல்கிற இதிலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனேன். போனோடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம், ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணனா. அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில், நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்கள் சொன்னா. எங்கிட்ட கதையாக இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இந்த இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடிச்சோடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னென்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டாரு. அடுத்து சூஸ் பண்ணது ஒன்று எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா. சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான், நீங்கள் சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க. அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த கதையில் வர 2 பேர்த்த நிஜமாக பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ அந்த கதையை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கன்ட்டு. நான் தொடர்ச்சியாக படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்து அந்த 2 முகமும் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும்தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்கு. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் வேணும் நான் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை ஏதோ வச்சிருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணன்னு சொன்னேன். சொன்ன உடனே சிரிச்சாரு, உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறான், அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்போ எழுதின ஆரம்பிச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைராக் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு சிமெண்ட் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னே, ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டார். என்னோட தாட்டில் இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுகிற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்காது எனக்கு நல்லா தெரியும், எங்கிட்ட ஒரு இருக்கிற 4 கதையும் அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸில் இருக்கிறவர், அதனால் என்னை விட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார்.
சார் விக்ரம் பிரபு சார் கூட மறுபடியும் இந்த படத்தில் இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் எப்போதும் எங்கள் ஹீரோ தானே அவர். தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறதுக்கு, இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்டில் என்னோட போலீஸ் லைஃப்பில் நான் வந்து குறைஞ்சது ஒரு 500 எஸ்கார்டு போயிருப்பேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து எனக்கு பயங்கரமாக இதாக இருந்துச்சு. நேற்று தேட்டரில் எல்லாரோட படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்கள் ஹீரோ ஓகே சார், எவ்வளோ பேருக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு தெரியல உங்களோட கதையை வந்து படமாக்குறதுக்கு. பட் உங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த கதையை பார்க்கறதுக்கு நாங்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். கண்டிப்பாக ஒருவேளை அந்த பையன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. படம் பார்த்துட்டு அந்த பையன் வந்தான்னா உங்கள் எல்லாரும் முன்னாலே அவனை அறிமுகப்படுத்திக்கலாம். இல்லை, எக்ஸாம் ரூமுக்கு போனோடனே ஆன்சர்ஸ்லாம் மறக்கிற மாதிரி ஸ்பீச்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே மறந்துடுச்சு இப்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்லணும் எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலோ சாரில் நான் ஆரம்பிக்கிறேன். சார் உங்கள் பையனுக்கு கூட இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப மாதே சார், நீங்களும் உங்கள் டீமும் அப்படி நைட் என்ன சாப்பிடுவீங்கன்னு தெரியல. நைட் ஷூட்லாம் அவ்வளோ எனர்ஜியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். Justin Prabhakar sir, it was wonderful music I got for my movie, and Yuvan sir's voice and Chinmay ma'am's voice, it was amazing. Thank you. Sir, Suresh sir, எந்த நம்பிக்கையில் என்ன இந்த படம் பண்ண விட்டீங்கன்னு தெரில. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஏன்னா ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்டாக இருக்கும், கஷ்டமான ரோலாக இருக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணல. நான் ஷூட் பண்ணும்போது ஆஸ் அ டீமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. சார் தமிழ் சார், ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேரை பார்க்குறதுக்கே நான் ஜிம்லாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கும் பயனே இல்லை இப்போ கடைசியில். சார் விக்ரம் பிரபு சார், என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட்டே உங்களோட தான் நினைக்கிறேன். ஸோ யூ டென்ட் மேக் மீ ஃபீல் நர்வஸ் அட் ஆல். தேங்க்யூ. அண்ட் நிறைய கற்று தந்தீங்க, எப்படி நடிக்கணும்னு கற்று தந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய ஷேர் பண்ணிங்க. சூரி சார், உங்களை பற்றி இப்போ தான் நான் உண்மையாக பேச போகிறேன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில். ஃபஸ்ட்டு சூரி சார் பார்க்கும்போதே பக்குன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அனிஷ்மாவும் இந்த படத்துக்காக ட்ரைனிங்னு சொல்லிட்டு சிவகங்கை கூட்டிகிட்டு போனாங்க. சரி ஓகே, போனோடனே ஆக்டிங்னா என்னன்னே தெரியாது. ஸோ என்ன பண்ணணுன்னு தெரியாது. அங்கே போயிட்டு பாத்திரம் கழுவு, குக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். நானும் அனிஷ்மாவும் பேசிட்டு இருந்தோம், இவர் ஏன் சும்மா நம்மளை வந்துட்டு எல்லாம் பண்ண சொல்லிட்டுருக்காரு, நடிக்க சொல்லித்தார் சொல்லு. பட் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. ஸோ ஐ திங்க் வர எல்லா கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான் போகும். ஐ எம் பீங் ஆனஸ்ட் வித் தட். அண்ட் அனிஷ்மா, ஐ கான்ட் ஃபைண்ட் அ பெட்டர் கோஸ்டார் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தேன் யூ. அவங்க எப்படின்னா பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக சும்மா நடந்து வர சீன் தான் இருக்கும். சும்மா நடந்து வந்தாலே அக்ஷய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் சும்மா தான் நடந்து வந்தேன் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூ மேட் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் இன் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் டெபியூ ஃபிலிம் ஃபர்ஸ்ட் தமிழில். அண்ட் அனந்தா, ஐ saw your footage, it was damn nice, congratulations. ஸோ கடைசியாக ஃபேமிலிக்கு வரேன். அப்பா, ஆக்சுவலாக எனக்கும் அவருக்கும் சண்டை ஜாஸ்தி வரும். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலாக ஷூட்லலாம் வந்துட்டு டைமும் இருக்காது. நானும் கால் பண்ணிட்டு கேட்பேன். ஆக்சுவலாக ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர் கிடச்சனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அண்ட் அம்மா, வைஷு, விஷ்ணு 3 பேரையும் தான் டார்ச்சர் பண்ணுவேன் வீட்டுக்கு வந்தோடனே எமோஷ்னல் சீன்லாம் பண்ணும்போது. ஸோ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு. அப்பா அம்மா 2 பேருமே வந்து இண்டஸ்ட்ரியில் லெஜெண்ட்ஸ். நீங்கள் நடிக்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி இன்புட்ஸ் வந்து அவங்க கொடுத்தாங்க? ஆர் வாஸ் இட் அ ப்ரெஷர் ஃபார் யூ? யா, இட் வாஸ் அ ப்ரெஷர். ஆனால் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் தி ப்ராசஸ். ஏன்னா சூரி சாராக இருக்கட்டும், சுரேஷ் சாராக இருக்கட்டும், எல்லோரும் எனக்கு அது ஒரு ஆக்டிங் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஐ ஃபவுண்ட் அ பேஷன் ஹியர். ஓகே, ஸோ பிஃபோர் யூ லீவ், டே 1லேருந்து இப்போ வரைக்கும் your unforgettable moment in the movie?
அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்னா ஒரு பர்டிகுலரான மூமெண்ட் இருக்குது சார். நம்ம அந்த ஜெயிலுக்கு வெளில ஷூட் பண்ணிருக்கும் போது நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, ஸோ அவர் ரியலாகவே வந்துட்டு சார்கிட்ட போயிட்டு தம்பி எங்கே பிடிச்சிங்க, ரியலாகவே கைதி மாதிரி இருக்காப்புலன்னு கேட்டாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு யூ வாண்ட் அஸ் a character அப்போ நீங்க வின் பண்ணிட்டீங்கல்ல as a character. ஆமாம், படம் பார்த்துட்டு நீங்களான்னு தான் சொல்லணும். ரொம்ப நர்வஸாக இருக்கும்னு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். கோப்ரா 7 ஸ்க்ரீன் ப்ரொடியூஸ் பண்ண படம். நான் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் மாவீரன், செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் 3 BHK. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மேடை எதுவும். ஏன்னா இதே வருஷத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ராம் சார் படத்து கூட என் படம் நான் தயாரித்த படம் ரிலீஸ் ஆனதும் நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. ஏதோ ஒரு இதில் சரியாக டைரக்டர் ஆக முடியாதனால எனக்கு இருந்த ஏதோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி நான் தயாரிப்பாளராக இருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னை நம்பி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து என்னை ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவன் தான். அது என்னை ஒரு நாள் கூட என்னை ஒரு ஒரு சாதாரண ஒரு ஆளாக ட்ரீட் பண்ணாமல் ரொம்ப என்னை மரியாதையாகவும் ரொம்ப கண்ணியமாகவும் ட்ரீட் பண்ணேன் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ லலித் சார் அவர்களுக்கு என்றைக்குமே என்னோட மரியாதையும் இதுவும் இருக்கும். தேங்க்யூ சார். இது ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஏன்னா அக்ஷய் ஸ்டேஜில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ வளர்ந்து இப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறதுக்கு. அக்ஷய் ஃபஸ்ட்டு துக்ளக் தர்பார் படத்தில் வந்து ஒரு ஷார்ட் நடித்தார், YMCAல தான் எடுத்தாங்க. அது இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு 7-8 years பிஃபோர். அப்போ வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக அவர் நடிச்சிட்டு இருந்தார். நான் ஓகே, அது ஒரு படம் இந்த மாதிரி சின்னதாக நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரா நடிப்பாரான்னு தெரில, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஜேர்னி வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து அக்ஷய் டெபு ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. வாழ்த்துக்கள் அக்ஷய், வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ, கங்க்ராட்ஸ். நான் இவ்வளோ இவங்களாம் இருக்கும்போது என்னை பேச கூப்பிடுவார் நான் எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போனாவே பேச மட்டும் கூப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். இங்கே வந்தோடனே கேட்டார், இருந்தாலும் நான் சார் பேசணும், ஏன்னா சாருக்காகவும் நான் படம் பார்த்துட்டேன், அதனால் பேசணும் அப்படின்னு நினச்சி தான் மேடையில் இருந்தேன். ஒரு 2-3 minutes மட்டும் டைம் எடுத்து பேசிடுறேன். ஏன்னா மெயினாக வந்ததுக்கு காரணம் லலித் சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி பார்த்ததுலேருந்து எவ்ரிடே எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த படம் முடிச்சுட்டு டைரக்டர்ஸ் எல்லாமே போய் ஒரு டீ கடையில் நின்று ஒரு 2-3 மணி நேரம் ஒரு படத்தை பற்றி பேசணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு படத்தை பற்றி இவ்வளோ நாள் பேச முடியுதுன்றதே ஒரு பெரிய விஷயமா நான் இருக்குது. ஸோ முக்கியமாக லலித் சார், அவர் நீங்கள் பேசும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ பண்பாக, எவ்வளோ கிரவுண்டடாக, ஏதோ ரொம்ப கிரவுண்டடான ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட்லேருந்து வரவர் தான். அவங்க அப்பா ஆல்ரெடி ஒரு பெரிய லெவலில் அங்கே இது இருந்தாலும் அவரோட சொந்த முயற்சியில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவர் 10th மேலே படிக்கலன்னு நினைக்கிறேன் சார் வந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு. அவர் சென்னையில் வந்தப்போ இங்கே நிறைய ஏரியாவில் போய் பால் போட்டிருக்காரு நிறையா வீடுங்களுக்கு. அப்புறம் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சொந்த முயற்சியில், அப்பாவை நம்பி ஃபேமிலி நம்பி வராமல் அவர் சொந்த முயற்சியில் வளர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இப்படி வந்திருக்காரு. அதுவும் தமிழில் மிகப்பெரிய படங்களாக மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிற விஜய் சார் கூட பேக் டு பேக் 2 படங்கள் பண்ணி இவ்வளோ பெரிய இடத்துல வந்திருக்காருன்னா அவரோட ஹம்பிள், ஒரு கிரவுண்டடான இடத்துலேருந்து அவரோட முயற்சியால் வந்திருக்கிறது தான் அது. அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிள் சாஃப்டாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டபனான, ரொம்ப அடமெண்ட்டான, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர் மட்டும் இல்லை, ஒரு ப்ரொடியூசர் தான். ஒரு பைசாவையும் அப்படியே பேப்பரில் எடுத்து நோட் பண்ணிப்பார். ஓகே, இப்படி தான் பேசியிருக்கோம், இது தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நோட் பண்ணிப்பார். அவர் எடுக்கிற டிசிஷன் வந்து ஒரு படத்தில் ஒரு இன்வால்வ் ஆகிறாரு, அவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இறங்குறாருனாவே கண்டிப்பாக அந்த படத்தை ப்ராப்பராக அவரால் எடுத்து கரெக்டாக முடித்து டெலிவரி பண்ணிட முடியும் அப்படின்னா தான் அந்த படத்துக்குள்ள அவர் இறங்குவார். இல்லாட்டி கண்டிப்பாக அந்த படத்தை அவர் தொடவே மாட்டார். ஸோ இந்த படம் அவர் எடுத்து பண்ணுறாருன்னும் போதே அவர் வெறும் பையனுக்காக மட்டும் பண்ணல, அவர் கண்டிப்பாக இது வியாபாரமாகவும் பிஸ்னஸாகவும் இதை எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இருந்தால் தான் தருவார் எனக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த படம் ஆல்ரெடி மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் டிஜிட்டல் முடிகிறது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம்னு இங்கே இருக்கிற எல்லா தயாரிப்பாளருக்கும் தெரியும். அந்த விதத்தில் வாழ்த்துக்கள் சார், மொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு நல்ல ஒரு நாய்ஸ் க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங் ரிலீஸுக்கு போகிறதுன்றது. அப்புறம் படம்
இந்த வருஷத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு என்னை ஒரு படம் சொல்ல சொன்னால் கண்டிப்பாக நான் சிறை தான் சொல்லுவேன். அது வந்து லலித் சார் படம் அக்ஷய் நடிச்சிருக்கான்றதுக்காக கண்டிப்பாக கிடையாது. இந்த வருஷத்தோட 100% கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம் தி பெஸ்ட் டெபு வந்து சுரேஷ் ராஜ்குமாரி அவர்களோட தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நம்ம படம் பார்த்துட்ருக்கோம், அதை வச்சு ஒரு ஆடியன்ஸாக இருந்து நான் சொல்கிறேன், ஒரு சினிமாவில் இருக்கிறவங்களாம் சொல்ல. ஏன்னா ஒரு ஒரு ஆடியன்ஸாக போய் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு 3-4 விதமாக போய் பார்க்கணுன்னு இருப்பாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இதெல்லாம் வேணாம், எனக்கு என்ன இந்த படத்துலேருந்து கருத்து சொல்ல போகிறாங்க, இந்த படத்துலேருந்து எனக்கு டேக்அவே என்ன, இந்த படம் என்ன அரசியல் பேசுது அப்படின்றதுக்காக ஒரு செக்டார் பார்க்குறாங்கன்னா, இது 100% ஒரு சரியான அரசியல் பேசுகிற ஒரு உங்களை பொலிட்டிக்கலாக இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து எனக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அதெல்லாம் முக்கியமாக இல்லைப்பா, தேட்டரில் போனால் கிரிப்பிங்காக இருக்குமா, டைம் எனக்கு வந்து பயங்கர என்டர்டெய்னிங்காக இருக்குமா அப்படின்னா, அந்த விதத்துலையும் இந்த படம் வந்து உங்களை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். ஏன்னா அவ்வளோ ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து எந்த இடத்துலையும் டீவியேட் பண்ண விடாமல், டிஸ்ட்ராக்ட் பண்ண விடாமல் அந்த ஃபுல் ரன் டைமும் கிரிப்பிங்காக ஒரு என்டர்டெய்னிங்காக வச்சுருந்தது இந்த படம். அந்த விதத்துலையும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்புறம் இன்னொரு சில ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணலாம் வேணாம், என்ன டியூரேஷன், இப்போ அந்த சென்சார்லேயே வந்துடுது டியூரேஷன் இவ்வளோனா அதுக்காக மட்டுமே நான் போய் படம் பார்க்கணும்னா, ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஒரு ஷார்ட் ரன் டைமில் இவ்வளோ எல்லா அம்சத்தோடும் சேர்ந்து கொடுக்குற ஒரு படமாகவும் சிறையாக இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு படம் கரெக்டாக அமையிறதுன்றது ரொம்ப ரேர். ஸோ அந்த விதத்தில் இது 3 விஷயத்துலையுமே பர்ஃபெக்டாக சிறை வந்து அமைஞ்சிருக்கு. பர்டிகுலராக சுரேஷ் பிரதர் அவங்களை பற்றி சொல்லணும். எனக்கு அவர் பரிச்சயமே கிடையாது, படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் அவரை பேசுகிறேன். இந்த படம் பார்க்குற யாருமே இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டரோட படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரோல் ஓவர் த கிராஃப்ட், எக்ஸ்ட்ரானரி கேஸ்டிங். நான் விக்ரம் பிரபு சார் அக்ஷய் அவங்கள மட்டும் சொல்ல, அதில் நடிச்சிருக்கிற அந்த ஃபீமேல் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிற அவங்க 2 பேர் 3 பேராக இருக்கட்டும், அவங்களோட அக்காவாக ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்புறம் அந்த கூட வர போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கும், அவங்க மட்டும் இல்லாமல் சின்ன ரோல். அதில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒருத்தர் வருவார், அவர் ஒரு சீன் தான் வருவார், அவரோட முகங்கள்லேருந்து. அப்புறம் ஜெயிலில் வந்து ஒருத்தர் சோப்பு எடுத்து கொடுப்பாரு, அவரோடலேருந்து. இந்த மாதிரி ஒரு கேஸ்டிங்கும் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதில் நடித்தவங்க எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து வெரி ஃபஸ்ட்டு சீன் உங்களை வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம ரொம்ப போய் உட்காந்து ஓகேப்பா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு உட்காந்து உங்களை ஃபஸ்ட்டு சீனில் கட்டி போட்டுட்டாங்க. அது ஸ்டண்ட் வந்து பிசி ஸ்டண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தது, அவர் பேர் தெரில, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒர்க். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லேயே வந்து நம்மளை அப்படியே அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. ஸோ அவருக்கும் என்டையர் டீம், தமிழ் பிரதர், சுரேஷ் சார், அவர் வெற்றி சார்ட்டேருந்து வராங்கன்னும் போது கண்டிப்பாக இது பொலிட்டிக்கலி கரெக்டான ஃபிலிமாக இருக்கும்னு நிச்சயமாக தெரியும், அதில் டவுட்டே கிடையாது. எனக்கு ஒரே அந்த ஒரு இதான் ஓகே, வெற்றி சார் டீம்லேருந்து ஒருத்தவங்க வந்து படம் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மட்டும்தான் போய் பார்த்தோம். பட் எல்லா விதத்துலையும் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் அதை எங்கேஜ் பண்ணுற படமாக இருந்தது. ஏன் நான் பொலிட்டிக்கல் கரெக்ட் ஃபிலிம் அப்படிலாம் சொல்கிறேன்னா, ஒரு 75 இயர்ஸ் இவ்வளோ வருஷமாக தமிழ் சினிமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இதில் எவ்வளோ படத்தில் வந்து ப்ரொட்டாகனிஸ்டோ இல்லை கதையோட மையப்பாத்திரமாக இருக்கிறவங்க வந்து ஒரு இஸ்லாமிய பேரோட கடைசியாக எந்த படம் பார்த்தோன்னே எனக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமில் மாநாடு தான் ஞாபகம் இருக்குது. நம்ம அதுவே ரொம்ப ரேர். ஒரு முஸ்லீம் கேரக்டரை ஒரு மையப்பகுதியில் இருக்கிற ஒரு கேரக்டர் பேராக வைக்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கிற விஷயத்தில், வெறும் பேராக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேஸ் பண்ணுற விஷயத்த ப்ரீச்சியாக சொல்லாமல் ரொம்ப கிரிப்பிங்காக ஒரு ஆடியன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக சொன்ன இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சுரேஷ் ஃபார் இந்த படம் கொடுத்ததுக்கு. ஒரு ஆடியன்ஸாக ரொம்ப நன்றி. லலித் சார், தானு சார் சொன்னார் இந்த படம் வந்து உங்களோட ஒரு இதில் மகுடமாக இருக்குன்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டீங்க, பட் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்மளோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக சிறை வந்து என்றைக்குமே உங்களை ஒரு பெருமைப்படுத்துகிற படமாக இருக்கும். அதனால் இது பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ண இது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் எனக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் பெஸ்ட் ஆடியன்ஸ்னால் தமிழ் ஆடியன்ஸ்னு வெற்றி சார் சொல்லுவார் நிறையா. அதில் அதுதான் உண்மை. கண்டிப்பாக இந்த படம் ஆடியன்ஸ் வந்து கொண்டாடுவாங்க. அண்ட் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு இது பேர் கொடுக்குற படமாக இருக்கும் சார். அப்புறம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் போது ஒர்க் பண்ணும்போது நான் நினச்சிட்டே இருப்பேன் ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு. இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்ட அப்புறம் ரொம்ப இப்போ புரியுது சார் ஏன் ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க என்னென்னு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசராக இங்கே நீங்கள் ஒரு ஜெயிக்கணும், ஒரு பேர் எடுக்கணும்னா, ஒரு நடிகர்னா ஒரு வெற்றி கொடுத்து ஒரு நல்ல படம் நடித்து பேர் எடுத்துடலாம். ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல படம் எடுத்து வெற்றி படம் கொடுத்து பேர் எடுத்துடலாம். இங்கே நீங்கள் ப்ரொடியூசர்னால் எவ்வளோ வருஷம் இங்கே சர்வைவ் ஆகுறீங்க,
எத்தனை வருஷம் இங்கே ஒரு படம் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்றதை வச்சு மட்டுமே இருக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில இங்கே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒத்துக்கும் ஒரு 2-3 பேர் தான் கண்ணிலே தெரியுறாங்க. ஒன்று தானு சார், ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இங்கே சர்வை பண்ணுற ஒரு கேமில் இருக்காருன்னா ஆச்சரியமாக இருக்குது. படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி ஒருத்தர் இங்கே இந்த இதுக்கு நடுவில் ஒரு 40 வருஷம் சர்வை பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. அதே மாதிரி சத்யஜோதி தியாகராஜன் சார், இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே சர்வை பண்ணி ஆகணும்னா லலித் சார் மாதிரி அந்த நிறைய குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியன்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் விக்ரம் பிரபு சார், வெரி வெரி ஹாப்பி. எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய சிவாஜி சார் ஃபேன். சில பேரோட சக்ஸஸ் தான் வந்து ரொம்ப எல்லாமே ஃபேமிலியாக ஒரு பர்சனலாக எடுத்துப்போம். இந்த படம் பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேரும் இந்த படத்தை வந்து ஓன் பண்ணுவாங்க நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் படங்களில் சிறை எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். தமிழ், சுரேஷ் அண்ட் என்டையர் டீம், ஜஸ்டின் பிரபாகரன் பிரதர், மாதேஷ், எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சிறை படம் பார்த்தோன்னே வெளியே வந்து டைரக்டரை பார்த்து கை கொடுத்து நீங்கள் யாரோட அசிஸ்டன்ட் தான் கேட்டேன். ஃபஸ்ட்டு வெற்றி சார் அசிஸ்டன்ட்னு சொன்னார். நிச்சயமாக வெற்றிமாறன் ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைரக்டர் நீங்கள் சினிமாவை கொடுத்துருக்கீங்க சார். ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் வந்து முழுக்க ஒரு டைரக்டர்ஸ் ஃபில்ம், அவுட் அண்ட் அவுட் டைரக்டர்ஸ் ஃபில்ம். அந்த மாதிரி வந்து ஒரு பர்ஃபெக்ஷன், அது எப்படி சொல்கிறதுனே, அது நட்சத்திர தேர்வுகள், அவங்ககிட்ட வேலையை வாங்கின விதம், ஒரு ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு டைரக்டர் முகம் தான் தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி வந்து அக்ஷய் வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அது சுரேஷ் இல்லாமல் நடக்கலைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு புதுமுகத்தை, பெரிய அனுபவம் இல்லாத ஒருத்தரை கொண்டாந்து இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு இன்றைக்கி வந்து அக்ஷய்ன்ற ஒரு அற்புதமான நடிகரை கொண்டாந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. ஆல் தி பெஸ்ட் அக்ஷய். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பெருசாக வருவீங்க. இதுக்கப்புறம் கூட நிறையா நல்ல இது மாதிரி மென்மையான காதல் படங்களை பண்ணுங்கள். உடனே ஜிம்முக்கு போய்ட்டு ஆக்ஷன் படம் ஆரம்பிச்சிடாதீங்க. அந்த அற்புதம் வாழ்த்துக்கள். சுரேஷ், கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான இடத்த பிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இன்னும் நிறையா பெருசாக வளரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அதில் முக்கியமான பங்கு தமிழ் சாருக்கு இருக்குது. அவருடைய கதை, அவர் கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் என்ன இருந்தாலும் அதெல்லாம் வந்து 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த படத்தை ரொம்ப அழகாக கொண்டு வந்து நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுக்கிற மரியாதை தான் வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு தெரியுது. விக்ரம் பிரபு, அவருடைய கம்பீரம் மறக்கவே முடியல. இதுவரைக்கும் எந்த படத்துலையும் விக்ரம் பிரபு பார்க்கும்போது பிரபு சார் மனசில் வந்ததே இல்லை. இந்த படத்தில் எங்கேயோ பிரபு சார் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு, அந்த ஒரு கம்பீரம் இருந்துச்சு அவர்கிட்ட. ரொம்ப அழகான படம். ஜஸ்டின் பிரபாகர் ரீ ரெக்கார்டிங் சான்ஸே இல்லை, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. மாதேஷோட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாமே இயல்பாக, அதாவது நான் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் சினிமாலாம் மறந்துட்டு அப்படியே அந்த 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 அதையே அந்த அவங்களோட போயிட்டு நாமளும் அவங்களோடய சுற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சினிமா அனுபவம் கொடுத்தீங்க அந்த படத்தில். அதில் ப்ரொடியூசர் லலித் வந்து என்னுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய நண்பர். ஏன்னா சினிமா வந்து ஒரு நல்ல பேஷனேட்டாக ஸ்ட்ரிக்டாக பண்ணுற ப்ரொடியூசர். நாங்களாம் ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசரே கிடையாது. ஆனால் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர். அது ரொம்ப நல்லது கூட. உங்கள்கிட்ட தான் நிறைய கற்றுட்ருக்கோம் நாங்கள் இப்போது. லலித் சாருக்கும் என்னுடைய என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழ் சினிமாவின் வரலாற்றில் சிறந்த படங்களை பட்டியலிடும் பொழுது நிச்சயமாக அது வந்து சிறை அந்த இடத்தை நிச்சயமாக பிடிக்கும். அந்த படத்தில் நடித்த மற்ற அந்த ஹீரோயின், அந்த பொண்ணு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த மாதிரி அந்த குழந்தை முகம் ரொம்ப அழகாக அந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஓவரால் மொத்த எல்லாத்துக்குமே இந்த டீமில் பர்ஃபார்ம் பண்ண அவ்வளோ பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சிறை ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் அத்தனை பேரும் இதுக்கு ஒத்துழைக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. 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 ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி இந்த படம் வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு இருந்தது. லலித் கூப்பிட்டுருந்தாரு. படம் பார்த்தது எனக்கு வந்து, அதாவது நைட் நாங்கள் முடியும் போது எனக்கு ஒரு 11:30 ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிக்கும் போது என்னை பயங்கரமாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதாவது நான் படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து தமிழில் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தமிழ் வந்து வெற்றியனோட அசிஸ்டன்ட்ன்றது எங்கள் மாவட்டத்துக்காரன்றதுனால அந்த ஒரு கர்வம் இருந்து எனக்கு எங்கள் மாவட்டத்தில் இருந்ததே இந்த மாதிரி ஒரு அரசியல் பேச முடியும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி இணக்கமாக உருவான பழகின வாழ்ந்த ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அந்த இடத்துல இருந்து தமிழில் வந்து இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காருன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது வெற்றியண்ணன் அசிஸ்டன்ஸ்லேருந்து முதல்ல அவரை, 2வது சுரேஷ் வந்திருக்காங்க. ரொம்பவே சுரேஷ், உங்களுடைய உழைப்பு வந்து உண்மையாகவே ரொம்ப பாராட்டும்படி இருந்தது. நான் நேசிக்கிற இயக்குநர்கள் வரிசையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா எனக்கு சில இயக்குநர்கள் வந்து முடியும். அதனால் நம்ம பேர் சொன்னோன்னா அது வந்து மற்றவங்கள நம்ம
உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் அப்படி சொல்ல விரும்பல. எனக்கு பிடிச்ச இயக்குனர்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. நான் அதை அப்பப்போ சொல்லுவேன், எல்லா இதுலேயுமே சொல்லுவேன். அந்த வரிசையில் நீங்களும் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தோஷம், விக்ரம் பிரபு சார் இந்த படத்தில் அவரை பார்த்து எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள்லாம் சிவாஜி சார், எங்கள் ஜென்ரேஷன் வேறு, சிவாஜி சார் ஜென்ரேஷனாக கூட சிவாஜி சாரை நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு என்றதுனால விக்ரம் சாரை பார்க்கும்போது எனக்கு டானாக்காரனாக இருக்கட்டும், இருகப்பட்டுருவா இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், அவருடைய கதை தேர்வு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் அதை பார்க்கும்போது அவரை வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கூடிய சீக்கிரம் வந்து அன்னை இல்லாமல் வந்து ஒரு பரபரப்பாயிரும் சார். உங்களுக்கு அப்புறம் தர்சன் வந்து ராகுல், அடுத்த தர்சனம் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காள் நினைக்கிறேன். 2 பேரும் அன்னை இல்லத்தை மீண்டும் பரபரப்பாக்கிடுவேன்ற நம்பிக்கை வந்தது. இந்த படத்தில் பேசுகிற அரசியல் வந்து எனக்கு வந்து ரொம்ப நுட்பமான அரசியல். அந்த அரசியலுக்காகவே இந்த படம் வந்து கொண்டு போய் நான் நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மாநாடு பண்ணும்போது எனக்கு வெங்கட் பிரபு சொன்னது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சொன்னார், மை நேம் இஸ் கான், ஐ எம் நாட் டெரரிஸ்ட். இந்த ஒரு வரி தான் அவர் சொன்ன கதை. இதை வச்சு தான் இந்த ஒரு வரியில் எவ்வளோ வலி இருக்குன்றதை உணர்ந்து தான் அந்த படம் பண்ணணும்னு சொல்லி நானும் சிம்பு வெங்கட் பிரபு 3 பேருமே முடிவெடுத்தோம். அதுதான் இந்த படத்தோட கதையின் கூட நான் நம்புகிறேன். ஏன்னா 1931 தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள தமிழ் சினிமாவில் ஒரு சமூகத்து மேலே நம்ம தொடர்ந்து வன்முறை செலுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமலே செய்கிறோம். என்னென்னா நமக்கு வந்து பொது புத்தியில் அப்படி ஒரு தாட்ஸ் இருக்குது. இங்கே முஸ்லீம்கள்லாம் வந்துட்டு தீவிரவாதிகள் தான். இப்போ ஒரு கேரக்டர் முஸ்லீமாக நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா ஒன்று தொப்பி தாடி வச்சுருவோம், வச்சு அவன் முஸ்லீம் கேரக்டர், இல்லைன்னா கறிக்கடை பாய், இல்லைன்னா ஒரு ஊதுவதி சம்பராணி கொளுத்துற ஒரு கேரக்டர். இந்த 3 கேரக்டர் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து தமிழ் சினிமாவில் காமிச்சிருவோம். இதுவே அவங்க மேலே நம்ம செலுத்துகிற பெரிய வன்முறையாக தான் பார்க்குறேன். எந்த படத்துலையும் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சரியாக காமிச்சதில்லைன்னு நினைக்கிறேன் நான். அதை இந்த படத்தில் வந்து அந்த குறையை வந்து தமிழ் வந்து தீர்த்திருப்பது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாறின சமூகங்கள், மாறின பொது புத்தியிலேருந்து நமக்கு ஒரு யாரோ சிலர் செய்கிற தவறு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துடைய அடையாளமாக மாற்றுறது வந்து தவறுன்றதை நம்ம தமிழ் சினிமாக்காரங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய வாழ்வியல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சு இனிமேலாவது அந்த மாதிரி கதாபாத்திரங்களை உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள வாழ்வியலே நம்ம ஒரு படங்களை சொல்லணுன்றதான் என்ன மாதிரி ஆளுடைய ஆசை. அப்புறம் அக்ஷய் தம்பி வந்து லலித்தோட சன்னு முதல் படத்துலேயே ஒரு வெற்றி படமாக கொடுத்துட்டீங்க. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல சிறப்பாக அடிச்சுக்கிட தம்பி, ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் காதல் படங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் யாரில் காதல் பண்ணுற அளவுக்குள்ள ஹீரோக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்றதுனால தமிழ் சினிமாவில் வந்து காதல் படங்கள் குறைஞ்சதுனால தான் இங்கே வன்முறைகளும் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சமூகங்களில் வன்முறைகளும் நிறைய அதிகமானது காதல் படங்கள் குறைஞ்சதுனால. ஸோ இனி உன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய வந்தாங்கன்னா இனி காதல் படங்களும் தமிழ் சினிமாவில் நிறைய வரும். உறவுகளுடைய மேன்மைகளை பற்றி சொல்லக்கூடிய படங்களும் இங்கே குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சமூக பிரச்சனைகளை சொல்கிறதுக்கெலாம் சில இயக்குநர்கள் வந்துட்டாங்க. வெற்றிமாறன், பா ரஞ்சித், நம்ம மாரி செல்வராஜ், இப்படி இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தியும் வந்திருக்காங்க. ஸோ சமூக பிரச்சனைகளை நம்ம பேசுகிறோம். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு வந்து பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சினிமாவை வந்து இந்த மக்கள் வந்து முழுசாக நம்புகிறாங்க. நம்ம எவ்வளோ தான் மேடை போட்டு கற்றுன்னு கற்றுனாலும் அவன் சினிமாவில் சொல்கிற சின்ன விஷயத்தை தான் இந்த சமூகம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால் வந்து சினிமாவில் வந்து நமக்கு நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம படம் பண்ணுறது வெறும் பொழுதுபோக்குன்றது மட்டும் இல்லாமல் அந்த பொழுதுபோக்கோடு சேர்ந்து நம்ம சில நல்ல விஷயங்களே இந்த மக்களுக்கு கடத்தணுன்றது தான் எனக்கு ஆசை. ஏன்னா கமர்ஷியல் படம் கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. சுப்பிரமணியனே கோச்சுக்குவார். ஏன்னா லலித் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன்ட்ட நான் 2 வருஷம் ஆச்சு பேசி அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே சுப்பிரமணியன்ட்ட அப்பப்போ பேசாமல் இருப்போம், திரும்ப பேசுவோம். அது எங்களுக்குள்ள வரவு செலவில் உள்ளதில்ல. கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம். அப்போ அவரே கூப்பிட்டு எங்களுக்கு சுப்பிரமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு, சுப்பிரமணியன் செல்வமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான ஆட்களாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே சொன்ன மாதிரி சிவா சொன்ன, நம்ம விஸ்வா சொன்னது மாதிரி தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 40 வருஷம் சத்யஜோதி ஆராஜன் சாரும் தானு சார் இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி 40 வருஷம் இன்றைக்கி நாங்கள்லாம் இருப்போமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சுப்பிரமணியன், செல்வமணியன்லாம் இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு ஆட்களாக இருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்ல படங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம அந்த நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அப்படின்னா தான் நம்ம தமிழ் சினிமா வந்து நல்ல நல்ல படங்களை கொடுக்க முடியும். அந்த படங்கள் போய் சேரலைன்னா அடுத்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாலு மகேந்திரா சார் எடுத்த மாதிரி நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு படம் எடுத்த மாதிரி அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு நீங்கள் விரும்பியவை இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட தரம் ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இந்த படத்தை கொண்டு போய் வெகுஜனங்கள்கிட்ட சேர்க்கணும், இந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு சொல்லி கேட்டு
அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம். பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்கிறீங்க. அண்ணன் அப்பப்போ பேசிக்க மாட்டோம், அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் 45 வருஷமாக நான் அவரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன். காரணம், அவரும் ஒரு டிசிப்ளினான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், நானும் அப்படி இருந்தேன். அதனால அந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ள 1 மணிக்கு வாங்க 2 மணிக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னார். இந்த வயசில் 3 மணி நேரம் உட்கார வைக்கிறீங்க, பரவாயில்ல. நல்ல சார், எனக்கு நான் என்ன 83 வயசு. அதனால் அந்த பழைய படங்கள், ஸ்ரீதர்னு ஒரு டைரக்டர் இருந்தார். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், அதனால் எப்போவுமே இந்த டைரக்டருங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பேன். எனக்கு ரொம்ப அவர் ஒரு மானசீகமான குருவாக நான் அப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்ரீதர். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாலு மகேந்திரா சார், அவர் ஒரு, நான் டைரக்டர்னு சொல்ல மாட்டேன், அவர் ஒரு கவிஞர், ஒரு கவிதை தான். அவர் படங்கள் பூரா ஒரு கவிதையாக இருக்கும். அதில் கற்பனையே, எனக்கு தெரிஞ்ச கற்பனையாக இருக்காது. ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு காதல் எப்படி இருக்கும், உண்மையான காதல். நான் அப்பத்த காதலை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு பாலு மகேந்திரா. அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்சமான டைரக்டர் வெற்றி சார். ஆனால் என்ன, அவங்களோட 2 பேருக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவர் ஒரு சாஃப்டான பாலு மகேந்திரா சார் ஒரு சாஃப்டான கதைகள், ஒரு அப்படி இருக்கும், அப்படி தெளிந்த நீரோடை மாதிரி. ஆனால் அவர்கிட்ட இருந்தவர், அவருடைய பாதிப்பே இல்லாமல் எடுத்த உடனே ஒரு அதிரடியான ஒரு படங்களை, அதே மாதிரி ஆனால் நடைமுறையில் வாழ்கின்ற மனிதரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இவர் படங்களை பார்க்கும்போது. எனக்கு கூட ரொம்ப ஆசை. அந்த ஆசை இப்போ விஜய் ஒரு படமாவது அவரோட பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அவரும் ஆசைப்பட்டார்னு நினைக்கிறேன். அது அவர்கிட்ட 15 வருஷம் ஒருத்தர் இருந்திருக்காரு. நிச்சயமா அந்த பாதிப்பு இல்லாமல் எப்படி? இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் வெற்றி அசிஸ்டண்ட்டா கரெக்ட் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். நான் படம் பார்க்கல. நிச்சயமாக அந்த பாதிப்பு இருக்கும். ஏன்னா 15 வருஷமா அவர்கிட்ட நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது ஒரு சின்ன உதாரணம். சங்கர், டைரக்டர் சங்கரை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த 80s எங்கள் கதைகள்லாம் ரொம்ப பேர் தெரியாது. அவர் எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு காமெடி, ஏன்னா என் படங்களில் காமெடியே இருக்காது, வெறும் கதையை மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். அந்த காலங்கள்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் ஒன்று போய்கிட்டே இருக்கும், ஒரு காமெடி ட்ராக், அது ஒரு கதை தனியாக இருக்கும். ஒரு 3 சீன் சீரியஸ் சீன் வந்துச்சுன்னா ஒரு சீன் அது வரும்.
நடுவில் அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அப்போ. ஆனால் அந்த காலத்தில் நான் வந்து எனக்கு அப்படி எனக்கும் ஹியூமர் சென்ஸ் கிடையாது. கதைகள் மட்டும் இதான் கதை, இதான் கண்டென்ட், அதை மட்டும் தான் சொல்ல தெரியும். அப்படியே சொல்லி ஜெயிச்சிட்டேன். அது அது வேற விஷயம். அது மற்றவங்கள்ட்ட வித்தியாசப்பட்டதுனால. காரணம் என்னன்னா, அந்த எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், படைப்பாளிகள் இயக்குனர்களை வந்து நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். யூ கேன் கிரியேட் அந்த கேரக்டர் கதாபாத்திரங்களை நம்ம படைக்கிறோம், படைப்பாளிகள்னு சொல்லுவேன். கடவுள் மாதிரி மனுஷனை படைச்சான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கதாபாத்திரங்களை படைக்கிறோம். அந்த கதாபாத்திரத்தில் நம்ம எப்படி அந்த கதாபாத்திரம் உருவாக்குறோம். அதில் யார் நடித்தாலும் அவன் ஹீரோ ஆகணும். அப்படி இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தின் தன்மைகள். அது சார்ட்டை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு நடிகனாக பார்க்க முடியாது. யார் சொன்னாங்கல்ல, நான் 3 நிமிஷம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆனேன்னு. அது அவருடைய இயற்கை. அவர் படம் பார்க்கும்போதே யார் நடிக்கிறா இல்லை ஹீரோவா அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த கதாபாத்திரமாகவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனரிடமிருந்து சுரேஷ் சார் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஆஸ் அ டைரக்டர்ஸ் வி கேன் கிரியேட் கேரக்டர்ஸ், வி கேன் கிரியேட் ஹீரோஸ். அது வந்து நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் நான். அதனால் தம்பி அக்ஷய், உங்களுக்கு முதல் படமே வந்து என்னன்னா, அவரை பற்றி அப்புறம் சொல்கிறேன். ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு, நல்ல இயக்குனர் கிடச்சிருக்காரு. நான் சங்கரை பற்றி எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், அவர் என்கிட்ட ஒரு 17 படம் உதவி இயக்குனராக இருந்தார். இடையில துஞ்சு மோகன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவர் இடையில ஒரு 5 படம் 6 படம் சங்கர்கிட்ட வேலை செஞ்ச பிறகு நாங்கள் 2 பேரும் வேளாங்கண்ணியில் மீட் பண்ணுவோம். சார், உங்கள் அசிஸ்டண்ட் யாராக இருந்தால் எனக்கு அனுப்புங்கன்னா ஒரு படம் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நான் சங்கரை ஒரு மலையாளத்துலலாம் அவர் நிறைய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழில் படம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ அவரை போய் பாரு, உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சார், நான் இப்போ போகல, நான் இன்னும் கற்றுக்கணும், எனக்கு இன்னும் பேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி 17 படங்கள் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு ஒரு டைரக்டராக போகிறார். அதுதான் அந்த அந்த ஃபவுண்டேஷன் வேணும் நமக்கு. இயக்குனர்களுக்கு அது இப்போத்த வேண்டாம், சில உண்மைகள் சிலருக்கு வலிக்கும், அது வேண்டாம். அந்த ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நமக்கு லைஃப் ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது இன்னைக்கு வெற்றி கிடைக்குது, ஈஸியாக வெற்றி கிடைக்குது. தம்பி, உங்களுக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசர் அப்பா, ஈஸியாக நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துட்டீங்க. அதை தக்க வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஒரு இன்விடேஷன், வெற்றியுடைய அசிஸ்டன்ட். இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் வந்து நான் அதைத்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்ற படத்தை பற்றி எனக்கு டிசிப்ளின் வேணும் சார் லைஃப்பில். வந்து இந்த ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க, அவர் வந்து எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு செலவு பண்ணுவார். கணக்கு வழக்கெல்லாம் அப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். செல்லுமணி சார் சொன்னார், உடனே பில்லை வந்து எனக்கு இப்படி போட்டாங்க அப்படி போட்டாங்கன்னு. ப்ரொடியூசர்ஸ்னால் அப்படி தான் இருக்கணும். எதுக்கு செலவு பண்ணணுமே அதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது. இத்தனை நாளில் ஒரு பட்ஜெட் போடுறோம், இது போடுறேன், ஒரு நடிகர் இதுக்குள்ளே படம் எடுத்தால் இவ்வளோக்கு நம்ம விற்கலாம், நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும். இந்த கணக்கு தெரியாமல் இன்னைக்கு படம் எடுத்தால் ரொம்ப பேர் மாட்டிக்கிறாங்க. அதெல்லாம் அப்போல்லாம் வந்து படம் ஆரம்பிக்கும் போது அண்ணனுக்கு தெரியும்,
சுப்பிரமணிய அண்ணனுக்கு இன்று ஆரம்ப விழா அப்படின்னு மேலே போடுவோம், ஃபுல் பேஜ் விளம்பரம் போலாம் கொடுப்போம். மேலே வந்து இன்று பட ஆரம்பம், கீழே வந்து இத்தனாம் தேதி ரிலீஸ், ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கழித்து ரிலீஸ் டேட் போடுவோம். அந்த ரிலீஸ் டேட் ஒரு நாள் அப்படியும் போகாது இப்படியும் போகாது. அப்படி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க. அதனால தான் அவங்களாம் அத்தனை காலங்கள் நிலைக்க முடியுது. அதனால் அந்த டிசிப்ளின், டெடிக்கேஷன். நீ நடிக்கிறீன்னா உன்னை ஒப்படைச்சிட்ட, நீ டைரக்டர்கிட்ட ஒப்படைச்சிட்ட, சரண்டர் ஆயிடணும். அங்கே வந்து நான் வந்து லலித்துடைய பிள்ளை அப்படின்லாம் நடிக்க வந்துட்டியா டைரக்டர்னு சொல்கிறார். உங்களுக்குன்னு சில இண்டிவிஜுவலாக ஒரு கிரியேட்டிவ், இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா கேட்கலாம், அது தப்பு இல்லை. டைரக்டர் அது ஓகே, நீ பண்ணுன்னா பண்ணலாம். இப்படி அந்த டெடிக்கேஷன், டிசிப்ளினை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா எதிர்காலத்தில், ஏன்னா வந்து என்ட்ரி ஈஸியாக கிடைச்சிரும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா அவர் எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும், ஏன்னா அவ்வளோ சம்பாரிச்சு வச்சுட்டார் இந்த ஷார்ட் டைமில். புரியுதா? ஆனால் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்க போறீங்க அந்த வெற்றியை, அதை புரிஞ்சுக்கங்க. அடுத்தது லலித் சார், அவர் சொன்னார், அவரை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய மண்டபத்தை லீஸ் எடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ சுப்பிரமணியன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், சேசி சார், நீங்கள் எங்கிட்ட எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லலித்தை நினச்சிக்கோங்க. இதே வார்த்தை சொன்னீங்க சார், கரெக்டாக? நான் எப்படியோ அதே மாதிரி லலித் நீங்கள் நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னாரு. அப்போ ஆரம்பித்த அந்த தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகம் பூரா தெரியக்கூடிய ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். எல்லாரும் படத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொல்ல அந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, எனக்கு கூப்பிடலேன்னு நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, நான் உட்கார்றதில்லை, வெளியே போய் படங்களே பார்க்குறதில்ல நான். நன்றி சார். மற்றபடி இந்த படத்தில் செஞ்ச அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சமீப காலமாக எனக்கு ஒரு குறை இருந்தது. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிவாஜி சாரும் உங்கள் பாட்டியும் 2 பேரும் வந்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ இருந்து உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் பிறக்கலை. அந்த அந்த 20 பேர் உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில், இல்லையா? உங்கள் பாட்டி அந்த டைனிங் டேபிளில் தான் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. போனோம் கீழேலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல படம் அமைஞ்சது, அது பிறகு பண்ணீங்க. சமீப காலமாக ஒரு நல்ல டீம் உங்களுக்கு அமையலையோ? ஏன்னா ஒரு நல்ல நடிகன் உங்களுக்குள்ளே இருக்கார். நான் அதை ஒரு வாரத்தில் நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு நல்ல நடிகனை கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு டீம் கிடைக்கலையா, ஒரு டைரக்டர் கிடைக்கலையா? அது இதில் கிடைச்சிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சார். நிச்சயமாக யாரோ சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி திரும்பி ஒரு பெரிய க்ரௌடு வந்துடும். ஏன்னா வெற்றி தானே, இங்கே வெற்றி தானே எல்லாத்துக்குமே காரணம், இல்லையா? வெற்றிக்கு பின்னாடி ஓடுறது தானே. ஆகவே நான் எதுவும் மற்றெல்லாம் பேச வரும்போது எனக்கு டைம் இல்லை. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லலித் சார் சொன்னாங்க, எத்தனை படம் எடுத்தாலும் இந்த படம் உங்களுக்கு பேசப்படும். அவருக்கும் எத்தனை படம் எடுத்தாலும் அவர் ரொம்ப நல்ல ப்ரொடியூசர் சார். ஆனால் என்னென்னா அது கரெக்டான ப்ரொடியூசர். ஒன்று சொல்லிடுறேன், சொல்லட்டுமா சார்? அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க,
அவர்கிட்ட இந்த பண விஷயம் பேசினா மாத்திரம் அர்ஜென்ட்டாக பாத்ரூமில் போய் தாப்பப்பட்டுக்கிறாரு. உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துட்டேன்ல, மாதத்துக்கு இவ்வளோ வேணும்னா கொடுத்துட்டேனா, அதுக்கு பிறகு என்ன வேண்டிட்டு அது சொல்ல மாட்டாராம். சொன்னால் வம்பு வந்துடும்ல, அதனால் பாத்ரூமில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வெளியே வருவாராம். இதுக்குள்ளே அவங்க மறந்துடுவாங்க என்ன எதுக்கு நம்ம. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபேமிலி மேன். அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காரு. குடும்பத்துலேயும் கடை இல்லை, தொழிலையும் கடை இல்லை, இல்லையா சார்? அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர், அவர் நல்லா வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிறை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சிறை படத்தும் நான் போன வாரம் படம் பார்த்தேன். படம் பார்க்கறதுக்கு முன்னாடி லலித்குமார் சாருக்கு நான் ஃபோன் பண்ணேன். சார் இது மாதிரி நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கலாமே, அதை பார்க்கணுன்னு. வேறு ஒரு நண்பர் சொன்னார், இப்போ வந்து இந்த படம் ஒன்று பாருங்கள் செல்லுமணி, முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். ஆனால் லலித் சார் வந்து நான் பேசும்போது சொன்னார் இல்லையா, லலித் வந்து எவ்வளவு கண்டிப்பானவரோ அவ்வளோ அன்பானவர். முதல்ல எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கொரோனா வந்து இண்டஸ்ட்ரி எஃபெக்ட் ஆகிட்டு ஒரு 5 நாள் டோட்டல் இண்டஸ்ட்ரி க்ளோஸ் ஆகிட்டு யாருமே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத ஸ்டேஜில் வந்து நான் அப்போ தான் ஃபிஃப்சிக்கு ப்ரெசிடெண்ட்டாக வந்து ஒரு வருஷம் ஆச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாரோட ஏன்னா எங்களோட டெய்லி வேஜஸ் வந்து டெய்லி ஒர்க் பண்ணலாம், அவங்களுக்கு மறுநாள் சமைக்கிறது சாப்பாடு இருக்காத மாதிரி தான் இன்றைக்கி இந்த தமிழ் சினிமாவில் ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்கள் அப்படி தான் இருக்காங்க. தொடர்ந்து 5 நாளுக்கு மூடிட்டாங்க. மறுபடியும் எப்போ திறக்க போகிறாங்கன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் முதல்ல தானு சார் தான் ஃபோன் பண்ணேன். சார் எதாவது ஹெல்ப் பண்ணும் சார், என்ன வேணும்னாரு, ஒரு அரிசி இருந்தால் போதும் சார் அப்படின்னா. எவ்வளோ வேணும்னாரு, ஒரு 20,000 மூட்டை வேணும் அப்படின்னா. நான் ஒரு 1000 மூட்டை அனுப்பிச்சிடுறேன், நீ அடுத்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னார். அப்புறம் லலித் சார் ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் வேணும். உடனே மறுநாள் வந்தார், நேராக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வந்து செக் கொடுத்தார். உண்மையிலேயே தமிழ் திரை தயாரிப்பாளர்கள் அன்றைக்கி 10 லட்சங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களை தேடி வந்து நாங்கள் போகாமல் அவரே வந்து செக் கொடுத்தார். அப்போ அவர் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, படம் மாஸ்டர்னு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால மாஸ்டர்னே நான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவர் பேர் என்னெல்லாம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. லலிதா மாஸ்டர்னு தெரியாமல் மாஸ்டர்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய தடவை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. இப்போ சொன்னால் அருண் சொன்னார் இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயத்துக்கு தயாரிப்பாளர்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயத்த வந்து நிறைய வச்சுருக்காரு லலித். என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேமெண்ட் ஒன்று இருக்கும். சார் என்ன சார் இது இவ்வளோ போட்டிருக்கீங்க, இவ்வளோ அதிகமாக இருக்குது சார், 1.5 கால் ஷீட் போட்டாங்க சார். நான் நினைப்பேன், ஏன் மாஸ்டர் படம் எடுக்கிறவங்க இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. அதனால தான் தொடர்ந்து வந்து படம் எடுக்கிறதுக்கு காரணமே வந்து தயாரிப்பாளர்கள் வந்து சின்ன சின்ன திருதுளி தான் பெருகும். அப்போது அந்த சின்ன ஸ்மால் ட்ராப்ஸ் தான் மேக்ஸ் எ ஓஷன். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கவனித்து அதை கடைசி வரைக்கும் வந்து அதை அவங்களுடைய கண்காணிப்பிலே வச்சுக்கிறதால தான் அந்த தயாரிப்பாளர் தொழிலில் வந்து அவங்க தொடர்ந்து இருக்க முடியுது. ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து உண்மையாகவே நல்லா இருக்குது, ஆனால் தயாரிப்பாளருக்கு நல்லா இல்லை. சுப்பிரமணிய சார் நல்லா இருக்காரு கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிறாரு. ஆனால் அவர் படம் எடுத்து கொடுக்குற தயாரிப்பாளர் நல்லா இருக்காரு என்ன. அப்போ என்னென்னா அது வந்து ஸ்ட்ரீம் லைன் ஆகலை. அப்போது இப்போ லலித் சார் மாதிரி இருக்கவங்க வந்து அதை கரெக்டாக ஒழுங்கு பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி வந்து அன்னைக்கு வந்து 10 லட்சம் பேர் படம் பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி 10 கோடி பேர் படம் பார்க்குறாங்க. இன்றைக்கி தமிழ் படங்களில் தமிழர்கள் மட்டும் பார்க்குறதில்ல, உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து மனிதர்களும் பார்க்குறாங்க, மொழி தெரியாதவங்களாம் பார்க்குறாங்க. அப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியான படங்கள் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போய் சேரும்போது அதனுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிச்சிருச்சு. ஆனால் தயாரிப்பாளர்களுக்கு தான் வந்து சேரலை. அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீம் லைன் சரியாக பண்ணாங்கன்னா வந்து நிச்சயமாக லலித் சார் மாதிரி எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா நிச்சயம் அது வந்து சிறப்பாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் லலித் சார் மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன் தயாரிப்பாளருக்கு. இந்த படம் பார்க்க நான் போனேன். படம் பார்த்த பிறகு கொஞ்ச நேரம் படம் பார்க்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. வழக்கமாக வந்து விக்ரம் பிரபு படங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த ஹீரோஸ் மேலே வந்து வழக்கமாக ஹீரோஸ்க்கு என்ன பண்ணுவோம், ஒரு நம்ம ஆக்ஷன் ஹீரோஸ் வரும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் வைப்போம் இல்லையா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் பேக் ஷாட்டில் ஒரு சர்வசாதாரணமாக வந்து இப்போ விக்ரம் பிரபு ஓப்பன் பண்ணிவிட்டு படம் ஆரம்பிச்சிது. என்னடா படம் நல்லா இருக்குனாங்களே, ஓப்பனிங்கே இது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அடுத்த 3வது நிமிஷம் அந்த குற்றவாளியோட முதுகில் அவன் புல்லட் அடித்து நிமிர்ந்த உடனே படம் அங்கே நிமிர ஆரம்பிச்சிடுச்சு. விக்ரம் பிரபு அங்கே ஹீரோவாக வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார். நிச்சயமாக வந்து உங்களுக்கு பிரபு இது வந்து ஒரு மிகப்பெரிய அவுட்கம்மாக இருக்கும் இந்த படம். உங்களை பற்றி படம் முடியும் போது ஒரு 4 பேர் வந்து இப்போ ஆடியன்ஸோட இதில் போய் உட்காந்துறாங்க. அதில் முதல் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க.
அதுக்கப்புறமா வந்து அடுத்தது வந்து டைரக்டரு. நான் படம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்னேன், சார் இது என்ன சார் இது வெற்றிமாறன் படம் மாதிரி இருக்கே அப்படின்னு. இன்னும் லலித் சிரிச்சார், ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. அப்படி சும்மா இருந்தேன். இல்லை சார் டைரக்டர் பார்க்கணும், ஏன்னா நான் உடனே அந்த படத்தை எப்படி குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு வந்து குழந்தை பார்க்கணுங்கிற மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல தோணுச்சு வந்து இந்த டைரக்டர் எங்கே சார் டைரக்டர் பார்க்கணுன்னு. இல்லை சார் வெற்றிமாறனை பார்க்க போயிருக்காருன்னு. ஏன் சார்னா அவர் வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் சொன்னார். ஸோ உங்களுடைய ஸ்டாம்ப் வந்து அந்த படத்தில் இருக்குது. டைரக்டராக வந்து உங்கள் ஸ்டாம்பை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்குது. என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரொம்ப மைன்யூட்டாக மனித உணர்வுகளை வந்து மைன்யூட்டாக வந்து கவனிச்சிருக்காங்க. நான் கூட நிறைய போலீஸ் ஸ்டோரி படம் எடுத்திருக்கேன். ஆனால் என்னோடதெல்லாம் வந்து அப்படி மேலே வந்து ஒரு கமர்ஷியலாக மேலே ஓடிட்டே இருக்கும். இப்போ படம் பார்த்த பிறகு எனக்கே கொஞ்சம் அவமானமாக இருந்தது தமிழ். உங்கள் படம் பார்த்த பிறகு அடடா இவ்வளோ விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு மரியாதையாக இருந்திருக்குமேன்னு. அந்த கோர்ட் சீனில் வந்து போலீஸ்காரனாக இருந்தால் கூட அவன் கேஸ் முன்னாடி வரத்துக்கு அவன் கொஞ்சம் பணம் கொடுக்கவே இருக்குது. அங்கே ஆரம்பித்து புல்லட் வந்து லோட் பண்ணியிருக்கா லோட் பண்ணலையா இது வரைக்கும் வந்து அந்த படம் வந்து மிக அருமையாக ஒரு சீன்லையும் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து அந்த கதையை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அந்த கதையை கெடுக்காமல் ஒரு டைரக்டர் வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரியே அந்த கொண்டு வந்திருக்குல்ல. சுரேஷ் சுரேஷ் நீங்கள் வந்து கிரேட். நீங்கள் ஒரு டைரக்டராக இப்போ கூட நான் படம் பண்ணால் உங்கள் அளவுக்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியாது. அவ்வளோ வந்து உன்னிப்பாக சின்ன சின்ன விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சுரேஷ், ஆல் தி பெஸ்ட். அது மாதிரி வந்து அடுத்து வந்து உங்கள் ஹீரோ அக்ஷய் வந்து எப்படி வந்து இது மாதிரி ஒரு கதையை வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணக்கார அப்பாங்க என்ன பண்ணுவாங்க, பண்ணோடைய மகனை வந்து வேறு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்து இந்த கேரக்டரில் எப்படி நடிக்க சம்மதிச்சார் லலித் அப்படின்போது இப்போ தமிழ் மகேஷ் பேசுவோம் சொன்னார் நினைக்கிறேன். சரி இது மாதிரி விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும். அப்போது எப்படி வந்து அவர் போய் பாதிச்சிருக்கார் வெற்றிமாறன்னா, ஒரு இது மாதிரி ஒரு படம் பண்ணி அதில் தம் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. படம் பார்த்து முடியும் போது அந்த பொண்ணும் பையனும் அப்படியே வந்து நம்மளுடைய ஹார்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கேரக்டராக இல்லாமல் ஒரு பெரும்பாலும் வந்து அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ஒன்று சண்டை வந்துனே இருக்கணும். அப்பனுக்கும் பிள்ளைக்கு சண்டை வரலன்னா பையன் உருப்பட மாட்டான்னு அர்த்தம். ஏன்னா சண்டை வந்துனே இருக்கணும். அப்பா வந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ட்ராக் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளுவான் பையன், அவனை தூக்கி ட்ராக்கில் உட்கார அப்போ போராடிட்டே இருப்பான். அப்போ பையனுக்கு வந்து சண்டை வந்துனே இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு நீங்கள் எவ்வளோ பெரிய கிரேட்டுன்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்படி வசதியாக வளர்ந்த பசங்களுக்கு இந்த கேரக்டரை எப்படி வந்து உள்வாங்கிறது, முதல்ல இந்த கேரக்டரை எப்படி நடிக்கிறது, சினிமாவில் நடிக்கிறது வேறு, இந்த கேரக்டரில் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த கறிக்கடையில் நிற்கிறதுலேருந்து அம்மாவை பைக்கில் கூட்டு வர்றதுலேருந்து போலீஸ் ஸ்டேஷனில் வர்ற சட்டையை மாற்றுறதுலேருந்து சோப்பை வாங்குறதுலேருந்து சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை வந்து நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை வந்து அழகாக வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. வந்து உள்வாங்கி நடக்கிறது இல்லையா. அப்புறம் நான் கேட்டேன், இப்போ தான் வந்து சூரியர் சூரியன் கிரேட் மேன் கிரேட். நீங்கள் ஏன்னா இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பங்காற்றுக்கீங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னார், சார் இல்லை சார் இவங்க எல்லாரும் சிவகங்கை கூட்டு போயிட்டு அவங்கள வந்து அவங்களே வாழ வச்சாங்க, அவங்களே சமைக்க சொல்லி அவங்களே சாப்பிட சொல்லி எல்லா வேலையும் பண்ண வச்சாங்க. அப்போ வந்து அங்கே நடிகனாக இல்லாமல் தன்னுடைய வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேரக்டர் எல்லாமே மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் படம் எடுக்கும்போது மன்சூர் அலிகான் சொன்னான், அண்ணா என் பேரை மாற்றி வச்சுக்கலான்னு. ஏன்டா என்ன இல்லைண்ணே முஸ்லீம் பேராக இருக்குது எல்லாருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது இது வந்து முஸ்லீம் மக்கள் அனைவரும் தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய படமாக இருக்கும். இது வந்து அவங்கள வந்து நிறைய நேரம் நம்ம கூட தெரியும், அந்த மக்களோட உணர்வு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஒருத்தர் ரஞ்சித் சொன்னார், நீ அந்த இடத்துல இருந்து பாடுற வழி அப்போ தான் உனக்கு தெரியும். நான் கூட சில படங்களில் வந்து முஸ்லீம்ஸை வந்து கொஞ்சம் வில்லனாக காமிச்சிருப்போம். அது என்னென்னா நம்ம அப்படியே பழகிட்டோம் இல்லையா, நம்ம வந்து அது முன்னாடி இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்போம். ஆனால் இந்த கேரக்டர் வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் வந்து இந்திய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு உதாரணமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அமைஞ்சிருக்கு. உண்மையாக வந்து அது நீங்கள் தமிழ் சொல்லியிருந்தாலும் டைரக்டர் எடுத்திருந்தாலும் எனக்கு பார்க்கும்போது உண்மையால் இந்த மதத்தின் பேரால் அரசியல் நடத்துகிறவங்க தூக்கி காலில் திருப்பி அடித்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடச்சிது. அவ்வளோ அழகான சொல்லி ஆஹா எவ்வளோ சிறந்த மனிதர்கள். இப்போது நான் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி தான் இருக்கும். ஆனால் ரம்ஜான் வரும்போது அவங்க வந்து சமைச்சு எல்லா வீட்டுக்கும் வந்து பிரியாணி அனுப்புவாங்க. அப்போ அவங்க அது இன்னொரு மதமே எங்களுக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு நம்ம வந்து சின்ன சின்ன பிரிவில் அது ஒரு பிரிவாக தான் நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ வரும்போது இப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு வேறுபாடை இப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியுது. இப்போ முன்னாடி வந்து அந்த வேறுபாடே இல்லை,
ஆனால் இப்போ அந்த வேறுபாடை கண்டுபிடிக்க முடியுது. இதுக்கு சினிமாவை கூட ஒரு காரணமாக இருந்திருக்கும். அது மாதிரி மனக்காயத்தெல்லாம் ஆற்றத்துக்கு இது மாதிரியான படங்கள், இது மாதிரியான கலைஞர்கள், இது மாதிரியான கருத்துள்ள கண்டென்ட் வந்து அந்த 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 கலரை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த படம். அந்த ஒரு சீனில் மட்டும் இல்லாமல் பின்புலமாகவே வந்து ஒரு ஹீரோ நேமே அதை வச்சுட்டு அதனால் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, அதனால் ஆயிரக்கணக்கான பேர் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க. எங்கேயோ காஷ்மீரில் ஒருத்தன் குண்டு வைக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பேரில் ஒரு கைது எப்படி பாதிக்கப்படுறாங்கிற அளவுக்கு வந்து மிக ஆழமாக இந்த படம் சொல்லுது. இந்த படம் வந்து யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து என் பயத்தோடு கேட்டேன் லலித் சார் ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது சென்சார் பண்ணிட்டீங்களான்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தேகம் என்னன்னா இந்த படத்தை சென்சார் பண்ண முடியாது, ஏன்னா சென்சாரெல்லாம் அடி வாங்கினோம் நான், எனக்கு சரியும் எப்படி சென்சார் அடிச்சிருப்பாங்கன்னு. ஆனால் மாஸ்டர் வந்து அதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக அது ஒரு பெரிய, அதனால தான் இந்த படத்தை அவர் ப்ரொமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சென்சார் வாங்குற வரைக்கும் படத்தை ப்ரொமோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த படம் உண்மையிலே எப்படி சென்சார் பண்ணாங்கங்கிற அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் வந்து மிக சிறப்பான விஷயங்கள் இருக்குது மாஸ்டர். இது நிச்சயமாக இந்த படத்தை யாரும் ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 25ஆம் காலையில் 11 மணிக்கு ஷோ ஓப்பனிங்னா 3 மணிக்கு அதனுடைய இது வந்து எல்லாருமே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனோட வெற்றி வந்து யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இந்த படம் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்கும். நீங்கள் 100 படம் எடுத்தாலும் சிறை அதில் ஒரு படமாக இருக்கும், சிறந்த படமாக இருக்கும். அக்ஷய் 1000 படம் நடித்தாலும் அவரோட முதல் படம் இந்த படமாக இருக்கிறதால உங்கள் 2 பேரோட இதயத்திலும் இருக்கிற படமாக இந்த சிறை இருக்குது. தமிழர்களுடைய இந்திய ரசிகர்களுடைய இதயத்திலும் இந்த படம் வந்து சிறைபிடிக்கப்படும். சிறை மிக சிறப்பான வெற்றி அடையும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு படத்தினுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா, எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இங்கே போவீங்க, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போவீங்க, எல்லாம் போவீங்க. அந்த ஈவெண்ட்டில் அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த நடிகரை பற்றி எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழுவாங்க. அப்படி புகழ்கிறத விட எந்த ஒரு படத்தை டைரக்டரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்களோ அந்த படம் தான் வெற்றி படம். டைரக்டருடைய டேலண்ட்டை பற்றி பேசினா மட்டும்தான் வெற்றி படம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. 16 வயதிலே வரும்பொழுது பாரதிராஜை பற்றி தான் பேசினாங்க. ஒரு கமல் சாரை பற்றியோ ரஜினிகாந்த் பற்றியோ இல்லை ஒரு ஸ்ரீதேவி பற்றி யாரும் பேசலை. பாரதிராஜா ஒரு சுவரலா சித்திரங்கள் மௌனகையில் வரும்போது பாக்யராஜை பற்றி மட்டும் தான் பேசினாங்க. ஒரு புலன் விசாரணை கேப்டன் பிராம் வரும்போது செல்வமணி பற்றி தான் பேசினாங்க. சாட்சி சட்டமுறை வரும்போது சந்திரசேகர் சார் பற்றி தான் பேசினாங்க. ஜென்டில்மேன் வரும்போது சங்கரை பற்றி தான் பேசினாங்க. ஒரு அசுரன் விசாரணை வரும்போது வெற்றிமாறனை பற்றி தான் பேசினாங்க. இப்படி ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அத்தனையுமே டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். டைரக்டர் பேசப்படக்கூடிய ஆளாக இருக்கணும். நடிகர்கள் டைரக்டர் சொன்னதை கேட்டு வேலை செஞ்சாங்கன்னா போதும், அது எல்லாமே வெற்றி படமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து வெற்றி படங்களுடைய வெற்றி குறைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணமே நடிகர்களுடைய தலையீடு தான். அவங்க மட்டும் தலையிடாமல் இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்துருக்கோம். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியறதில்ல. டைரக்டர் நினைச்சதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டுனா, ஏன்னா அவங்க வந்து ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது அந்த டைரக்டர் வந்து தன்னுடைய சொல்லுவாங்களே மற்ற விவசாயம் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாராகட்டும் வெற்றி விரும்பின நிலத்தில் சிந்த நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி டைரக்டர் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அது வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி அதுக்கு ஒரு நல்ல ஒரு முழு உருவம் கொடுத்து அதை கொண்டு வந்து தெரியல தான் எப்படி நினைக்கிறோங்களோ அதை கொடுக்கணும்னு நினைக்கும்போது அந்த குழந்தைய நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையை பிக்கிறது காலை பிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் செய்யும் பொழுது தான் அந்த படம் வந்து தொழில் படமாக அமையுது. அது இல்லாமல் டைரக்டருடைய போக்கில் நீங்கள் விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா வெற்றியினுடைய சதவீதம், ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், 50, 60, 70, 80, 90 பார்த்தீங்கன்னா வெற்றியினுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வருஷத்தில் 100 படம் வந்துன்னா 80 படம் வெற்றி அடையும். ஆனால் வெற்றியினுடைய சதவீதம் எங்கே குறைய ஆரம்பிச்சதுன்னா கதாநாயகனுடைய தலைவீட்டுக்கு அப்புறம் தான் குறைய ஆரம்பிச்சது. தயவு செஞ்சு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த ஈவெண்ட், ஏன்னா நான் பொதுவாக உங்களுக்கே தெரியும்
ஜாஸ்தி இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்க முடியறது இல்லை. ஆனால் வெளியூர்லேருந்து வர வேண்டியது இருந்ததுனால லலித் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்ஷய் முதல் நடிச்சிருக்கான், நீங்கள் வந்து அவசியம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வரணுடு அப்படின்னு சொல்லித்தான் வந்தேன். நீங்கள் படத்தை பார்த்துருங்க அப்படின்னு சொன்னார். காலையில் வந்தோடனே படம் பார்த்துட்டு தான் நேரம் நான் இங்கே வந்தேன். டி சிவா கூட சொன்னார், அதாவது படம் பார்த்துட்டு யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கவே வேண்டியதில்லை. கேட்கவே வேண்டியதில்லை, படத்தை பார்த்தா தெரிய வெற்றிமாறன் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது. ஏன்னா வெற்றிமாறனுடைய சாயல் இருக்குது. ஆனால் அந்த சாயல் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுன்னா முழுக்க எல்லாத்தையும் படத்தோட கட்டி போட வச்சிடும். நடிகர்கள்னால் எல்லாருமே அந்த பாத்திரமாக தான் நடிச்சிருக்காங்க. கதாநாயகனாகட்டும் கதாநாயகியாகட்டும் மற்ற கேரக்டராகட்டும் எல்லாருமே வந்து இருந்துட்டு அந்த படத்துக்கினுடைய பாத்திரங்களுக்கு தான் உயிர் கொடுத்துருக்குறீங்க. பிரபு சாரோட ஃபோன் பண்ணி சொன்னார். பொதுவாக பிரபு வந்து என்ன பண்ணுவார்னா ஏதாவது ஒரு அக்கேஷனாக ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா விசாரிப்பார், எல்லாம் சொல்லுவார். இந்த படம் வந்து அவர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்துன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார், ஆனால் நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் படம் பார்த்துட்டு நானும் சொன்னேன். அற்புதமாக வந்து விக்ரம் பரவபுரத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த இவங்கெல்லாம் வந்து நம்ம பையனு கூட சொல்லக்கூடாது, பேர பசங்க மாதிரி இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம மாதிரி இருக்கிறவங்க பெரியவங்க வந்து மனமான அவங்கள வாழ்த்தணும். ஏன்னா அதுதான் வந்து தமிழ் பண்பாடு, அதுதான் வந்து அவங்க நம்ம மேலே இருக்க மரியாதைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி தான் அக்ஷய் படத்தில் இந்த படத்தில் நீ வந்து புதுமுகமாக இருந்ததுன்னா கூட அந்த புதுமுகங்கிற சாயல் கொஞ்சம் கூட தெரியல. அது எல்லாமே இதெல்லாம் காரணம் வேறு யாரும் கிடையாது, நீங்களாம் கிடையாது, முழுக்க டைரக்டர் தான் காரணத்துக்கெல்லாம். ஆமாம், டைரக்டர் வந்து தான் நினச்சதை கொண்டு வந்துட்டாரு. அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் சொல்லுவேன் ஒழிய பிரமாதமாக எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஒரு கேரக்டர் தனித்தனியாக நான் சொல்ல எனக்கு தெரியல. நல்ல அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துருக்கீங்க. டைரக்டர் இந்த மாதிரி டைரக்டருடைய படமாக அடுத்த 2026 அப்புறம், ஏன்னா நான் தமிழ் சினிமா எந்த இடத்த நோக்கி இருக்குங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது வரைக்கும் 79 நான் சினிமாவுக்கு வந்தேன். ஏறத்தாழ 45 வருஷம் ஆகிப்போச்சு, 25-45 வருஷம் ஆகிப்போச்சு. நாங்கள் எல்லாருமே ஒரே காலகட்டத்தில் வந்தோம். அதில் வந்து தானு நானெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஒரே பீரியட்லாம் சினிமாவுக்குள்ளே வந்து இன்றைக்கி வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மாதிரி ஒரு மோசமான ஒரு வருஷம் 2025 மாதிரி எந்த ஒரு வருஷமும் சினிமா வசூலில் படத்தினுடைய எதிரில் கிடையாது, ஒரு வருஷம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஜெயிச்ச எல்லா படமே டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த வருஷம் ஜெயிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் படம் எந்த படமே பெருசாக ஜெயிக்கல, டைரக்டர் படம் தான் ஜெயிச்சிருக்கு. அதில் முத்தாய்ப்பாக இந்த வருஷம் கடைசியில் வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு வரக்கூடிய இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையுங்கிறது தான் அத்தனை பேருடைய இதுவும். படம் பார்த்த அத்தனை பேரும் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆனாலுமே கண்டிப்பாக தமிழக மக்கள் இந்த படத்தை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. இன்னும் சொல்லிச்சுன்னா அப்போ சொல்கிற போது படம் வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லாம் வந்து மனப்பூர்வமாக எல்லாரும் மனிதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்தை மிகச்சிறந்த முறையில் யாருடைய மனசு கொஞ்சம் கூட புண்படாமல் எல்லாரும் வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்துள்ள ஒரு படமாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. தம்பி, உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு லைட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்படி எடுங்க. ஒரு பாவ மன்னிப்பு மாதிரி, ஒரு பாகப்பிரிவினை மாதிரி, எந்த விதமான மதம், இனம், மொழி, ஜாதி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மனிதாபிமானத்தை காட்டக்கூடிய ஒரு சிறந்த படத்தை கொடுத்துருக்குறீங்க. அது வந்து என்னுடைய தம்பி லலித் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த படம் தமிழ்நாட்டினுடைய பேசப்படக்கூடிய ஒரு பெரிய படமாக அமையும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ்லாம். சரி, நான் வெற்றிமாறன் சார் மாதிரியே ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண. அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளே கடத்துச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டிரெக்டராக, ஒரு ஆர்டிஸ்டாக
நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்திருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு கேங், அவங்க ஒரு கேங் இருக்காங்க, வந்திருக்காங்களா எல்லாரும்? ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு கேங் சுற்றிட்டே இருப்பானுங்க ஒன்றா. நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது, ப்ரொட்டஸ்ட்டு இன்னொரு விஷயங்களில் வந்து சுரேஷும் வந்து பங்கெடுத்திருக்கான். அவன் கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன். அண்டு நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்று இருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெட்டி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ வெட்டி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே விடலை. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுது. அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோடு வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது ரொம்ப தனியாக இல்லை. அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், அது டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லுவோம்ல, அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தோடைய நுவான்சன்ஸ், அந்த படத்தோடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்று போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அது ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ், என்னுடைய கல்லூரி அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி 2 செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க இவங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியக் கல்லூரியிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னென்னா, படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றானுங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும். பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஏன்னா எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது, அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா, நீ சோர்ஸ் உண்டாக்கி
உண்டாக்கி பண்ண அந்த லைட் ஷோஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் ஷோஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமாக இருந்தது, ரொம்ப வேலிடாக இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒய்டு, அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பார்த்து. அண்டு ஸோ ஆர்டிஸ்ட்டு சொல்கிறப்ப வந்து அக்ஷய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேற ஒன்று தெரிஞ்சுது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம், ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேறு ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பானு செம சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு 2 ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்க பேர் அனீஷ்மா அப்புறம் அனந்தா, 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனீஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில் அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டாக அந்த பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீனை அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துணுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மெனக்கெடல் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அனிஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கு. சரி இது எல்லாமே உண்மையாக இருக்குமா, இவ்வளோ உண்மையெல்லாம் இருப்பாங்களா, எனக்குலாம் போலீஸ்காரங்களாம் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரால் இவ்வளோ நல்லவங்களாம் இருப்பாங்களான்னு நான் யோசிச்சேன் நான். பட் ஆனால் எனிவே உண்மை கதைன்றப்போ நம்பி தானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கும். அந்த நண்பர்களை நம்ம தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்தித்ததில் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்டு சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்ட்டையும் அதே நேரத்தில் இந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலாக அந்த நுவான்சென்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். உண்மையிலேயே அது எல்லோரும் அது பாராட்டுவாங்க, பேசுவாங்க அது பின்னாடி. அண்டு சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில் பிறந்த ஒரு அம்ஜகிற பையன். அவன் ஊரை பற்றி இந்த இடத்த பற்றி இந்த மொழியை பற்றி நிச்சயமாக அவர் பின்வரும் காலத்தில் வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலாக செம சூப்பராக பேசியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இது இருக்கும், அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் டீமாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து பிரச்சனையை பேசுகிறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயந்தான். ஒருத்தனுக்கு பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனையை பேசி தான் ஆகணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட் ஆனால் நம்ம பேசுகிற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இப்போ அதனால தான் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் இந்த பிரச்சனையை பேசுகிறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயன் உள்ளதாக இல்லைன்னு வச்சுங்களேன், என்னால் ஃபஸ்ட்டு படத்துலேயே அமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலில் உண்டு பண்ணியிருக்கு, இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை க்ரியேட் பண்ணியிருக்கு, இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம், வரோம். அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குது. நன்றி. வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய்பீம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறை
இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் புள்ளியார் சொல்லி. எனக்கு ஒரு புள்ளியார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய புள்ளியார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேளை உனக்கு ஒரு விசாரணையோட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்காரு. படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் and you'll have a wonderful time. ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க, ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண போகிற வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில் விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேசி, எனக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டிரெக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றி வெற்றின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த 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 டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் எதுனா பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணப்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து, ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூட்லலாம் செத்து புரண்டிருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்சி திருவி விடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன், சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால்
நைட்டோட நைட்டாக ஷூட் பண்ணுறோம், லாரி மேனில் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி அதான் நம்ம டானா கரண்ட் டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் ஒண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப். அதுதான் தட் இஸ் ஒன்லி திங் ஐ லுக் அட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஜஸ்டின், நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் இது நாங்கள்லாம் ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன ஏதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும், இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த அந்த படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் இப்போ நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹாவ் டு ஒர்க் வித் யூ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டேன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம் சொல்லுவீங்க தெரியும். ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்க தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்றைக்கி வேறு யாரோ விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வர்ஷினி, தேங்க்யூ, யூ brought a sense of originality into it. அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட், கங்க்ராட்ஸ். உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோட நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பேசலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. நன்றி. பிஃபோர் யூ லீவ், ஐ ஹாவ் சம்திங் டு ஆஸ்க் யூ. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர் 25. Do you know why? Of course. So விக்ரம் பிரபு சாரோடைய 25வது திரைப்படம் தான் சிறை. 25th film and 25th of December, கிறிஸ்மஸ் அன்னைக்கு 2025ல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த நேரத்தில் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம் விக்ரம் பிரபு சாருக்கு. This love is for you and more to come in your way. ஒரு பெரிய ட்ராவல் இந்த 25க்குள்ளார வாழ்க்கை நிறைய நடந்துச்சு. அதை எடுத்து யூஸ் பண்ணி அடுத்த 25 தாண்டோன்னு நம்புகிறேன்.